ஆச்சாரியர். நம்பிள்ளைக்கு நிகரான ஞானமுடைய ஒரு ஆச்சாரியரை நாம் பார்க்க முடியாது. ஓதுவாய்மையும் ஓயம்பிரப்புங்கிற பாட்டி வியாக்கியானத்தில் சிஷ்யர்களுக்கு எல்லா சாஸ்திரங்களும் கைவரும்படியாக கற்பிக்க வல்லவர் நம்பிள்ளை அப்படின்னு பெரியவாச்சான் பிள்ளை வியாக்கியானத்தில் அருள் செய்து. அப்படி அதிகரிப்பிக்க வல்லான் ஒருவன் நம் பிள்ளையை போல இருக்கக்கூடிய ஒருவனைத்தான் ஒருவன் சொல்லுகிறது. அழகாக வியாக்கியானம் சாதித்து வருகிறார். அப்படி சகல சாஸ்திரங்கள் அறிந்தவர் ஸ்ரீசூக்தி மகாரணவர் என்ன இவரிடத்தில் எல்லா ஸ்ரீசூக்திகளும் திரண்டு ஒருங்கே அமைய பெற்றிருக்கின்றன சொல்லும்படியாக அமைந்த நம்பிள்ளை அவர் எங்களாழ்வானை பற்றி அருள் செய்யும் காலத்தை சகல சாஸ்திரங்களும் போர்வது பிள்ளை எங்களாழ்வானுக்காய்ப்பு என்று அருள் செய்கிறார். எங்களாழ்வானுக்கு தான் எல்லா சாஸ்திரங்களும் தெரியும். அதாவது அவரிடத்தில் கேளுங்கோள் இன்னொரு சந்தேகம் அந்த காலத்தில் அருள் செய்கிறார். அப்படி எல்லா சாஸ்திரங்களையும் இவர் அறிந்தவர் என்பதை ஸ்ரீவிஷ்ணு புராண வியாக்கியானத்தை சேவித்து நாம் அறிந்து கொள்ளலாம். ஜோதிஷ சாஸ்திரத்தில் என்னென்னலாம் கிரந்தங்கள் உண்டோ, என்னென்னலாம் ரீதிகளோ அதெல்லாவற்றையும் கையாண்டு சில இடங்களிலே அவர்கள் சொல்லக்கூடிய தவறான அர்த்தங்கள்லாம் யுக்திகளை கொண்டு பிரமாணங்களை கொண்டு நிராகரிக்கிறது. ஒரு ராசக்கிரீடன் எடுத்துட்டா ராசக்கிரீடை எம்பெருமான் எப்படி செய்தான், எந்த விதமாக செய்தான் ராசக்கிரீடன்னா ராசக்கிரீடையிலே அதனுடைய மர்மம் என்ன? சாமான்யமாக அங்கனா அந்தரே மாதவகான்னு சொல்லுகிறோம். இருந்தாலும் உண்மையாக ராசக்கிரீடை எப்படி நடந்தது அத்தை நிரூபித்திருக்கிறார் ஒன்றுக்கு. இதே போல கங்கையை பற்றி ஒரு கேள்வி எடுத்து சில இடங்களிலே அண்டம் மோழையழான அண்டத்தினுடைய ஜலமானது கங்கையாக ஆயிக்குதுன்னு சொல்லப்படுது. சில இடங்களிலே பிரம்மாவினுடைய கமண்டரு ஜலம் குறை கொண்டு நான் கொண்டிகை நீர் பெய்து இன்னும் பிரம்மாவுடைய கமண்டரு ஜலமே கங்கை நீர் ஆயிக்குதுன்னு சொல்லப்படுது. மற்றும் பல இடங்களிலே தர்மதேவதையே நீராக பெரிய கங்கையாக ஆயிட்டு அப்படின்னு சொல்லப்படும். இப்போ இந்த மூன்று ஏதோ ஒன்று தானே சரியா இருக்கும். எப்படி மூன்று விதமாகவும் கிரந்தங்கள் சொல்லியிருக்கிறன அதுக்கான சமாதானங்களை அவர் விளைச்சிருக்கிறார். அதே போல ஆகாசத்தில் நாம் சந்திரனை பார்க்கிறோம். கடல் கடைந்த காலத்தில் ஒரு சந்திரன் உண்டானா அந்த சந்திரனை தான் சந்திரமௌலீஸ்வரன் சொல்லப்படுற ருத்ரன் தரிக்கிறான்னா இப்போ ஆகாசத்தில் இருக்கிற சந்திரன் வேறையா, ருத்ரன் தரிக்கிற சந்திரன் வேறையா, இன்னொரு ஒன்றா இது கேள்வி எழுக்கும். இதுக்கான சமாதானத்தை அவர் அடிச்சு சமாதானங்கள்லாம் ஒன்று வித்தா பெரும் அடி என்னென்ன சமாதானம் அடிச்சு இருக்கிறார் ருத்த விண்ணப்பிக்கிறேன். இதெல்லாம் இப்படி விசாரம் பண்ணியிருக்கிறார். இவ்வளவு சாஸ்திரங்களே அறிந்தவராக இருந்தாலும் கூட ஏதாவது ஒரு ஸ்ரீவிஷ்ணு புராண ஸ்லோகத்துக்கு எபெருமானார் ஸ்ரீபாஷ்யத்தில் வியாக்கியானம் அருள் செய்திருந்தார். அந்த பாஷ்யத்தில் இருக்கக்கூடிய ஒரு அக்ஷரோட அப்படி இருக்கும். அதுக்கு மேலே மொத்தம் எழுத மாட்டேன். நான் எவ்வளோ சுதந்திரமாக வியாக்கியானம் பண்ண வந்த சாமர்த்தியம் இருந்தால் எபெருமானார் அருள் செய்ததுக்கு மேலே மொத்தம் நாம் சாதிக்கல் ஆகாது, நாம் எழுதல் ஆகாது. அந்த அளவுக்கு ஆச்சாரிய பாரதந்தியம் எப்படி கீதா பாஷ்யத்தை அருள் செய்யும் காலத்தை ஆடவந்தார் அப்படியே அடியோத்தி எபெருமானார் சொல்கிறார். அதே போல ஸ்ரீபாஷ்யத்தில் உதாரிக்கப்பட்ட ஸ்ரீவிஷ்ணு புராண ஸ்லோகங்களுடைய அர்த்தங்களை வர்ணிக்கும் காலத்தை ஒரு அப்படி பெருமானார் அடியோத்தியே வர்ணிக்கிறார். ஆக இப்படிப்பட்ட உயர்ந்த ஆச்சாரியர் அவருடைய உயர்ந்த வியாக்கியானம் விஷ்ணு சுத்தியும் சுத்தமாக அமைந்த கிரந்தமாக இருந்தார்கள். ரொம்ப கட்டமாக இருக்கக்கூடிய இடங்களில் தெளிவாக அர்த்தங்களை காட்டக்கூடியது. கம்சனானவன் திதி ஜென்மஜகான்னு சொல்லப்படுறான். கம்சனானவன் அசுர பிறப்பக்கூடியவன் சொல்லப்படுறான். ஆனால் உக்ரசேனன் ரொம்ப சாதிக்கிறார். உக்ரசேனுடைய பிள்ளையான கம்சனுக்கு எப்படி அவன் எப்படி அசுரன்னு சொல்லலாம்?
ஏன்னா அதுக்கு சமாதானம் செய்கிற காலத்தில் ஹரிவம்சாதிகள் பிரமாணங்கள்லாம் இருக்கு. உக்ரசேன வடிவத்தில் ஒரு அசுரன், அவன் உக்ரசேன பத்னியோட சேர்ந்த காலத்தில் பிறந்தவன், நேராக உக்ரசேன இடத்துல பிறந்தவன் கிடையாது சமாதானம் சொல்கிறான். பல இடங்களிலே இந்த பூமண்டலம் எப்படி அமைந்திருக்கிறது, உலகம் எப்படி உண்டாக்கப்பட்டது இதெல்லாம் நிரூபிக்கிற காலத்தில் வாயு சம்ஹிதா முதலான கிரந்தங்கள்லேருந்து விரிவாக பிரமாணங்கள்லாம் எழுது. எப்படி ஜாகிரபின்னு சொல்கிறார்கள், ஏதோ 9 கிரகங்கள் ஏதோ விமர்சிக்கின்றன சொல்கிறார்கள். அந்த தத்துவங்கள் எல்லாம் எப்படி நாம் தெரிந்து கொள்ள வருவதெல்லாம் விரிவாக எடுத்துரைக்கிறார். ஆனால் இப்படி பல சிறப்புகளை ஸ்ரீவிஷ்ணு புராணத்துக்கு அமைந்த விஷ்ணு என்ற வியாக்கியானம், அந்த வியாக்கியானத்தை எல்லாரும் அனுபவிக்க வரும் என்ன புத்தூர் ஸ்ரீ ரகுராம சுவாமிக்கு இப்படி ஒரு அவாதம். அது நம்முடைய ஆச்சாரியரான சுவாமியுடைய சதமான உற்சவத்தினுடைய அங்கமாக இதை நடத்த வரும் என்கிற ஒரு ஆசை. நடத்துகிற இடம் என்றால் ஏன்னா பெரிய சுவாமிக்கு, திருவிழா பெரிய சுவாமிக்கு ஆத்ம சமஸ்தர்கான்னு சொல்ல வேண்டும். அப்படி ரொம்ப மிகவும் ஸ்திகராக இருந்த வேள்விக்குடி பாகவத ஸ்ரீ சுவாமி அவருடைய திருமாளியில் நடந்தது. சுவாமிக்கு ரொம்ப முக்கியமாக அவர் செல்லாதம் பண்ணி வருவார். அவர் திருவண்ணாமலை கோயிலில் வாத்தியத்தில் எழுந்தோடு இருந்த காலத்தில் நல்ல பரிச்சயம் கொண்டு சேர்ந்து கொஞ்ச காலம் வாசிக்கிற ஒரு பாக்கியம் எழுந்த உடனே அவசியம் வார்த்தை ஆடி வருவார். திருமாளிக்கு எழுந்தோட காலத்தில் சுவாமி கீழே எழுந்திருக்கார், அன்னைக்கு மேலே மேடை ஏற மாட்டேன்னு கீழே எழுந்திருந்து வார்த்தையெல்லாம் சாதிச்சது. அப்படி மிகவும் எல்லோரும் பரஸ்பரம் பிரீதிக்கு பார்த்து கொடுத்தார்கள். அப்படிப்பட்ட சுவாமியுடைய திருமாளிகையில் இந்த மேல திருமாளி சுவாமியுடைய சதமான உற்சவத்தினுடைய அங்கமாக ஒரு உபன்யாச தொடர் நிகழ்ச்சி இன்றைய தினம் தொடங்கி நடக்கிறது. எல்லாரும் இந்த விருத்தியத்தினுடைய அருமை பெருமைகளை ஸ்ரீவிஷ்ணு புராணத்தில் சொல்லப்பட்டிருக்கக்கூடிய கதைகள், தத்துவார்த்தங்கள் ஆகியவற்றை எல்லாம் வித்வான்கள் பிரசித்தர்களாக இருக்கக்கூடிய சுவாமிகளுடைய திருவாக்காலே அவர்கள் முடிவடைய வரும் என்ன பிரார்த்திக்கிறேன். இவ்விடத்தில் இந்த உபன்யாசத்தை நடத்தி கொள்ளுங்கள்னு அனுமதி இருந்த பாலபாகவத சுவாமி திருமாளி சார்பில் அடையக்கூடிய முக்கியமான கிரந்த பரிபாலன அரசு சார்பில் அடையக்கூடிய கிருத்தஜையை தெரிவித்துக் கொள்கிறோம். काश्यपान्वयमयोनिधिशीतभानं श्रीउद्विजित्तकुलमङ्गलदीपमार्यं श्रीवेङ्कटार्यतनयं श्रितपारिजातं श्रीश्रीनिवासमनिशं शरणं प्रपद्ये. கீர்த்திமூர்த்தியான பெரியம்மாள் சுவாமி விஸ்வாச வருஷம் ஆவணி ஆயில்யத்திலே திருவத்தரித்தவர். இப்பொழுது சுவாமிக்கு 100வது திருநட்சத்திரம் நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. அதனுடைய அங்கமாக இந்த உபன்யாசம் தொடரானது ஏற்பாடு செய்யப்பட்டிருக்கிறது. சுவாமி திருநாடு அலங்கரித்து 1992 மாசி மாதம் சுவாமி ஆயில்ய நட்சத்திரத்தார் ஆகினால நேற்று தினம் தொடங்கலாம்னு நினைச்சோம். நேற்றுக்கு ஆளும்பட இருக்கிறதுனால நேற்று தினம் தொடங்குகின்றோம். நாங்கள் எங்கேயோ ஒரு ஆற்றுல தான் நடத்தலாம்னு நினச்சிருந்தோம். சுவாமி பரந்த விசாலமான இடத்துல அவங்க சுவாமி விழுப்பு சுவாமி நீங்கள் ஆங்கெல்லாம் நடத்த நிறைய பேர் ஸ்ரோதாக்கள் நுழைக்க முடியாது, இந்த பவனத்திலேயே நடக்கட்டும்னு சொன்னார். சுவாமி கடிகளுடைய திட்டத்தை தெரிவித்துக் கொள்கிறோம். இப்பொழுது நம்முடைய சிவிட்ட சம்பிரதாயத்தை வாழ்விக்கும் வள்ளலார் ஸ்ரீ ருலின் சிறுவரார் பாலபாகவத வெற்றியார் எங்களுடைய நம்முடைய சுவாமி இந்த உபன்யாசத்தை பற்றி தொடங்கி வைப்பார். இன்னும் முதல் அம்சத்தில் உள்ள அர்த்தம் கூட அறிவிப்பார்.
लक्ष्मीनाथसमारम्भां नाथयामनमध्यमाम् अस्मदाचार्यपर्यन्तां वन्दे गुरुपरम्पराम् यो नित्यमच्युतपदाम्बुजयुग्मरुग्मव्यामोहतस्तदितराणि तृणाय मेने अस्मद्गुरोर्भगवतोऽस्य दयैकसन्तोः रामानुजस्य चरणौ शरणं प्रपद्ये माता पिता युवतयस्तनयाः विभूतिः सर्वं यदेव नियमेन मदन्वयानाम् आद्यस्य न कुलपतेर्वकुलाभिरामं शिवन्तदङ्ग्रीप्रणं प्रणमामि मूर्ध्ना भूतं सरस्य महदाह्वय पठनाथ श्रीभक्तिसारकुलशेखरयोगिवाहान् भक्ताङ्गिरेण परकाल यतीन्द्रमिश्रान् शिवत्परां विषमणिं प्रणतोऽस्मि नित्यम् திருவரங்கத்திலே இன்று கூடியிருக்கும் அடியார்கள் எல்லாருக்கும் அடியனுடைய பிரணாமங்களை தெரிவித்துக் கொள்கிறேன். இங்கு எழுந்துள்ளிருக்கும் திருவள்ளரை மேலத்திருமாளிகை சிறுவே சித்தன் சுவாமியுடைய திருப்படிகளில் நாம் அனைவருடைய பிரணாமத்தை விசேஷித்து அடியனுடைய பிரணாமங்களையும் ஆவிஷ்கரித்துக் கொள்கிறேன். இந்த உபன்யாசத்தொடர் ஸ்ரீ விஷ்ணு புராணத்தை பற்றியது. 6 அம்சங்களோட கூட அற்புதமாக பராசர முனிவர் இதை அனுகிரகித்தார். 6 அம்சங்களை 8 நாட்களில் ஒருவாறு நாம் அனுபவிக்க வேணுங்கிறது ஸ்ரீ ரகுராம சுவாமியுடைய பேரபாகம். அதன் அடியாக இன்று முதல் உபன்யாசமாக ஏற்பாடு செய்யப்பட்டுள்ளது. எது விஷயம்னு பார்த்தால் ஸ்ரீ விஷ்ணு புராணம் விஷயம். அதில் விசேஷமாக விஷ்ணு சித்தி என்கிற வியாக்கியானம், அதிலிருந்து சாரமான சில அர்த்தங்களை எடுத்து விண்ணப்பம் செய்ய வேணுங்கிறது அந்த சுவாமிக்கும் ஆசை, கேட்பவர்களுக்கும் ஆசை. எதனாலே விஷ்ணு சித்திய வியாக்கியானத்தை பிரதானமாக கொண்டு சொல்லணும் என்னால் விஷ்ணு சித்தருங்கிற சுவாமி திருவள்ளரையிலே எழுந்துள்ளிருந்தார். சற்று முன் துவங்கி அனுகிரகித்த விஷ்ணு சித்தன் சுவாமி அந்த விஷயத்தை பற்றி ஆழமாக அருள் செய்தார். திருவள்ளரை சோழியன் திறவுகளை சொல்லுவர்னு உண்டு. அதை போல ஐயன் திரிவர எல்லாருடைய ஆசையும் நிறைவேறும்படிக்கு சகல அர்த்தங்களை எடுத்துரைக்கக்கூடிய வள்ளலாய் எங்கடாழ்வான்கிற அந்த சுவாமி எழுந்துள்ளிருந்தார். எங்கடாழ்வான்கிறது பட்ட பெயர், இயற்பெயர் விஷ்ணு சித்தர். விஷ்ணு சித்தர் நாம் அறிந்த முதல் விஷ்ணு சித்தர் பெரியாழ்வார். அந்த பெரியாழ்வாரும் திருவள்ளரை புண்டரீகாட்ச பெருமானுக்காக காப்பிட்டார் பல்லாண்டு பாடினார். அதை போல அந்த பெருமானுடைய நித்திய கைங்கரியத்திலேயே இந்த சுவாமியின் எழுந்துள்ளிருந்தார். அந்த சுவாமியினுடைய திருவம்சத்திலே அவதரித்தவர்கள் இன்றளவு ஆச்சாரிய புற்றர்களாய் அந்த பெருமானுடைய நித்திய கைங்கரியத்தை செவ்வனே நடத்தி வருகிறார். அந்த ஒன்னான சுவாமி எழுந்துள்ளிருந்தாங்கிறது 1000 ஆண்டுகளுக்கு முன்னால். அதெல்லாம் சுவாமி ராமானுஜர் அவர்களுடைய ஒட்டிய காலத்தவர்கள். இத்தனை காலமாக அந்த சுவாமியினுடைய வம்சத்தவர்கள் எழுத்துள்ளிருந்து கைங்கரியம் பண்ணுகிறார்கள்ங்கிறதே நம்ம தர்மம் ஸ்ரீவைஷ்ணவ சம்பிரதாயத்தினுடைய தனி சிறப்பு. அந்த ராமானுஜருடைய வைபவம். ஒரு விஷயம் நன்றாக நடக்கிறது, தொடர்ந்து நடக்கிறதுன்னு சொன்னால் அதை நடத்துகிறவர் பகவானாக இருப்பார். ஆனால் அவர் எப்போது நடத்துவார்னா எல்லாவற்றையும் நடத்தி விட மாட்டார். இது நடக்க வேண்டுங்கிறத ஒரு பரம பக்தன் பிரபன்னன் ஆசை கொள்ள வேண்டும். அப்படின்னா சரி இது நடக்கட்டும்னு பெருமான் திருவுள்ளம் பற்றுகிறார். எந்த மகானுமே எப்பேற்பட்ட பாகவதனுமே லௌகிக விஷயங்கள் எதுவும் இப்படி நடக்க வேண்டும்னு நேரே ஆசை கொள்ள மாட்டார். அப்படி எது தேவையா இருக்கும்னாலும் பகவானிடத்துல தான் பிரார்த்தித்தாக வேண்டும். அது ஆச்சாரியனாக இருக்கட்டும், யாராக இருக்கட்டும், எம்பெருமான் தான் அதை நடத்தி கொடுக்க வேண்டும். ஆனால் அவர் எல்லாருக்கும் பொதுவானவர். தேவானா தானவானா சாமானியம் அதிதெய்வதம்
இது எல்லாருக்கும் பொதுவாக இருக்கிறவர் எல்லார் கேட்டதையும் பண்ணி கொண்டிருப்பாரா? ஒரு சிலர் பிரார்த்தித்தார்கள் எல்லாம் பண்ணுவார். அதே போல ராமானுஜருடைய பிரார்த்தனை கிணங்கத்தான் 74 சிம்மாசனாதிபதிகளையும் விடாமல் அன்று வரையிலிருந்து இன்று வரை தொடர்ந்து இருந்து நாமளும் பஞ்சசம்ஸ்காரம் பண்ணிட்டு ராமானுஜ சம்பந்தத்தை பெறுகிறோம்னு சொன்னால் இவ்வளவு நாட்களுக்கு ஒரு பரம்பரை இருந்து பார்த்திருக்கிறீர்களா? 74 பேர் இருந்தது 1000 ஆண்டுகளுக்கு முன்னால். இன்னைக்கு அந்த பரம்பரையில் எழுந்துள்ளவர்கள் எத்தனையோ மகான்கள், எத்தனையோ ஆச்சாரிய புருஷர்கள் எங்கெங்கோ தேசத்தில் எழுந்துள்ளார்கள். இது எங்கேயாவது சாத்தியமா? நம்ம வீட்டிலே நம்ம இல்லத்துல ஏதாவது ஒரு ஏற்பாடு பண்ணோம்னாலே 1 மாசம் நடக்கும், 2 மாசம் நடக்கும், 4 மாசம் நடக்கும். நிச்சயமா அடுத்த வருஷம் நடக்காது. மிஞ்சி போச்சுன்னா 1 வருஷம் நடக்கும். இது நாம இருக்கிற 4 பேருக்குள்ள நடத்துறதே முடிய மாட்டேன்னு சொல்லச்சே பெரிய சம்பிரதாயத்தை கட்டி பாதுகாத்து இதுவரைக்கும் அதை கொண்டு வந்து சேர்த்திருக்க வேண்டும். இன்னும் எத்தனை 1000 வருஷங்களானாலும் நடக்கும்னு ஏற்படுத்தினால் அது சுவாமியுடைய நிர்வேதமான கடாட்சம், அவருடைய திகமான சங்கல்பம். அப்போது ஒரு சிந்தை செய்கையேன்னு அவர் செய்திருப்பார். அந்த சிந்தையை நடத்தி கொடுக்க வேணுங்கிறது நம்பெருமாள் பெரிய பெருமாளுடைய ஆசை. அதனால தான் இத்தனை நாள் வரைக்கும் இத்தனை திவ்யதேசத்திலையும் மகான்கள் இருந்து கைங்கேயம் பண்ணிட்டு இருக்கார். அப்படிப்பட்ட இந்த பரம்பரையில் எழுந்துள்ளியவர் மேல திருமாளிகை சுவாமின்னு எல்லாரும் பொதுவாக சொல்றோம். எங்கடாழ்வான், அம்மாளாச்சாரியன் என்றெல்லாம் இவர்களுக்கு பட்ட பெயர்கள், அபிமானத்தோட சொல்லக்கூடிய பெயர்கள். அதிலே இப்பதான் சுவாமி சாதித்தார். ஆவணி மாசம் ஆஸ்லேஷா ஆயில்ய நட்சத்திரத்திலே இன்றைக்கு 100 ஆண்டுகளுக்கு முன்னால் திருவுத்தாரம் பண்ணவர் ஸ்ரீனிவாசாச்சாரிய சுவாமி. அந்த சுவாமியுடைய திருக்குமாரர் பெரிய சுவாமி இன்று எழுந்துள்ளிருக்கிறார். அந்த சுவாமியுடைய திருப்பேரனால் தான் இப்ப இங்க இருக்கக்கூடிய விட்டு சித்தன் சுவாமி. அதனால் இவர்கள் எல்லாருடைய திருவடிகளுக்கும் பல்லாண்டு பாடி இது இதே போல இன்னும் 1000, இன்னும் 10,000, இன்னும் 1,00,000 வருஷங்களுக்கு நடக்கணும்னு பிரார்த்திச்சு. இது நடக்கணுங்கிறதுக்கு விட்டு புராணத்துக்கு ஒரு தொடர்பு. அந்த சுவாமி எழுதின வியாக்கியானம் அது மட்டும் என் தொடர்புன்னு சொல்லலை. புராணம்னாலே என்ன? சர்க்கஸ்ச பிரதிசர்க்கஸ்ச வம்சோ மன்வந்தராணிச்ச வம்சானுச்சரிதஞ்சேதி புராணம் 5 லட்சணம். 5 லட்சணங்கள். லட்சணம்னா அடையாளம். அடையாளம்னா இந்த 5 இதுக்குள்ள இருக்கணும்னு அர்த்தம். இந்த 5 விஷயங்களை பற்றி பேசுவார்கள். சர்க்கம் பிரதிசர்க்கம், படைப்பு அழிப்பு, சிருஷ்டியை பற்றி சொல்லியாகணும், சம்ஹாரத்தை பற்றி சொல்லியாகணும். சர்க்கஸ்ச பிரதிசர்க்கஸ்ச வம்சா, என்னென்ன வம்சத்தில் யாராவது பிறந்திருக்காருன்னு சொல்லுவார்கள். வம்சம் மன்வந்தராணிச்ச, எது மன்வந்தரத்தினுடைய கதை, எந்த மனு எப்போ ஆண்டார்னு சொல்லுவார்கள். வம்சானுச்சரிதஞ்சேதி, அதுக்கப்புறம் அந்த வம்சத்தினுடைய ஆணு கதைகள் கிளைக்கதைகள்லாம் சொல்ல வேண்டும். கடைசியா வம்சானுச்சரிதஞ்சேதி புராணம் 5 லட்சணம். சர்க்க பிரசிசர்க்கம், அப்புறம் சர்க்கஸ்ச பிரதிசர்க்கஸ்ச வம்சா மன்வந்தராணிச்ச வம்சானுச்சரிதஞ்சேதி புராணம் 5 லட்சணம். இப்படி 5 விஷயமா படைப்பு, அழித்தல், என்னென்ன குல, என்ன வம்சம், அதுக்கப்புறம் வம்சானுச்சரித்தம் என்ன, இந்த கதைகளெல்லாம் தெரிஞ்சுக்கணும்னால் யாராருக்கு யாரார் பிறந்தான்னு சொல்லிட்டே போகும். அநேகமாக ஞாபகம் வச்சுக்க முடியாது. திரும்பி வேணும்னா புத்தகத்தை திறந்து படித்து மனப்பாடம் பண்ணி பார்க்காம இருக்கிற இந்த பண்ணுறது கூட பண்ணணுமானே நமக்கு தோணிக்கொடும். இது விஷ்ணு புராணத்தில் இருக்கிறது கொஞ்சம் குறவு. இன்னும் நிறையா கதை தேடி போகணும்னால் பாகவத புராணத்தில் இன்னும் நிறையா இருக்கும். இன்னும் நிறையா தேடணும்னால் பெரிய புராண கதை, இதிகாசத்தில் இருக்கிற மகாபாரதம், எல்லா கதையும் அதில் இருக்கும். அதெல்லாம் நமக்கு வேணும் வேண்டாங்கிறது 2வது விஷயம். அதிலிருந்து எதை நாம் தெரிந்து கொள்ள போகிறோம். அதை காட்டில் அதிலேருந்து நாம் தெரிஞ்சுக்க வேண்டியது. இதே போல வம்சமாய் குலமாய் அடுத்தடுத்து இத்தனை தலைமுறைகள் நடந்திருக்கேன். இதை பார்க்கச்சே இதை போலவா இத்தனை தலைமுறை இருக்குன்னு நமக்கு சந்தேகம் வரும் இல்லையா? இப்போ 1000 ஆண்டுகளாக இந்த தலைமுறையினர் இதை போல எல்லா ஆச்சாரிய புருஷர்களும் இருந்திருந்தாலும் இருக்காங்க. இவர்களிடத்திலே கூட அடையதை தவறாக சொன்னேன். இந்த சுவாமியின் இடத்திலே கூட அன்னைக்கு இருக்கிற சுவாமியிலேருந்து இன்னைக்கு இருக்கிற சுவாமி வரைக்கும் எல்லா திருநாமங்களை சொல்லுன்னு சொன்னால் கொஞ்சம் சிரமப்பட்டு தான் சொல்லணும். எல்லாருக்கும் அப்படி ஞாபகம் தனியை வச்சுப்பா. அதனால புஸ்தகத்தில் அச்சு போட்டு வச்சிருந்துருக்கலாம். தவிர மற்றபடி எத்தனை பேர் ஆச்சாரிய திருமாளிகையை சேர்ந்தவாளுக்கு இது எங்கள் ஆச்சாரியன்னு சொல்லி போக முடியுமானால் தெரியாது. இது ஆச்சாரியன் கிட்டான். அவ பெற்றவர்களை பற்றி சொல்ல தெரியுமானால் 3 தலைமுறைக்கு மேலே தர்ப்பணம் இல்லை சொல்லவே தெரியாது. இவ்வளவுதான் நம்மளுக்கு. ஆனால் நம்ம பூர்வாச்சாரிய பரம்பரையிலே அன்னியிலேருந்து எத்தனை நாள் வரைக்கும் இன்னி வரைக்கும் நம்ம சொல்லிட்டு இருக்கோம். எல்லாத்தையும் சற்று உட்கார்ந்து மூலையிலே அமர்ந்து
வேறு வேலை இல்லாத போது யோசித்து பார்த்தால்தான் இதன் பெருமை என்ன, சாத்தியமா நடக்கக்கூடியதானா, ஒன்று நடந்துருக்கேன்னு சொன்னால் இதை போல வேற எந்த சம்பிரதாயத்திலேயாவது இருக்கா? ஒரு நாள்லேருந்து பிற்பட்டவர்களை சொல்ற சம்பிரதாயத்துமே தவிர அவருக்கு யார் ஆச்சாரியன்னு கேட்டால் தெரியாது. ஒரு தலைமுறை சொல்லுவா, 2 தலைமுறை சொல்லுவா, அதுக்கு மேல ஆச்சாரியன்னு தெரியாதுப்பா. அப்ப தானா தோன்றி இருப்பார், தானே ஒரு ஆச்சாரியன். அந்த மாதிரியான சம்பிரதாயம் ரிஷிகள் காலத்திலேயே இன்னி வரைக்கும் விடாம ஒன்று அவிச்சின்னமான பரம்பரைன்னு சொல்ல முடியாது. அதை போல இருப்பதை நாம தான் நல்லா உணர்ந்து கொண்டு, அதனால கிடைச்சிருக்கிற பாக்கியத்தை, செல்வத்தை நாம விட்டு கொடுத்துடக்கூடாது. ஒரு சொத்து நமக்கு இருக்குன்னு சொன்னா சொத்தை பாதுகாக்கணும், சொத்தை நல்லா அனுபவிக்கணும். பாதுகாத்தது இருக்கட்டும், நமக்கு இத்தனை கிரந்தங்கள்லாம் கிடைச்சிருக்கு, இத்தனை ஆச்சாரியர்களை பெற்றிருக்கிறோம்னு சொன்னால் வேற ஒண்ணுமே பண்ண வேண்டாம். நல்ல அக்கார்டிஷன் பண்ணி கொடுத்தா சாப்பிட்றதுக்கு கட்டப்பட்டா அதை சாப்பிட்டு தானே ஆகணும். சாப்பிட்டா ஏதாவது உடம்பு வந்துருமோனால் இருக்கிற வியாதி சரியா போடும் அப்படின்னு இருந்துச்சு. நிச்சயமா சாப்பிடணுமா இல்லையா? அதனால இந்த பரம்பரைன்னு பார்க்கறதுக்கும் புராண கதைகள்ல இருக்கிற பரம்பரைக்கும் தொடர்புன்னு சொல்லுவாங்க. அதை சேவிக்கிச்செல்லாம் நமக்கு சந்தேகம் வந்துட்டே இருக்கும். இது உண்டா? இத்தனை பேர் அடுத்தடுத்து ஒன்றும் பிரபலம் கோத்தனை சொல்றாங்க. ராமனுக்கு சீதைக்கும் கல்யாணம் நடக்கும். சீதைக்கு முன்னாடி இருக்கிறவா எப்போது வரிசா பேரை படிப்பார். ராமனுக்கு முன்னாடி யாராவது வரிசா பேர் 2 சர்க்கம். இது ஒரு சர்க்கம் ராமாயணத்தை வாசிப்போம், அது சர்க்கம் வாசிப்போம். இத்தனை பேரான மலைப்பா இருக்கும். அதை போலத்தானே நம்ம ஆச்சாரிய பரம்பரையில திருமாளிகையில ஒவ்வொரு திருமாளிகையிலும் இத்தனை பேர் படிப்பாட இல்லையா? அங்க படிச்சா மலைப்பா இருக்கேனால் அதை விட மலைப்பா இங்கே இருக்கணும். அது திரேதாயுகத்தில் இருந்தது ஆச்சரியம் இல்லை, இது கலியுகத்தில் இருக்கு. அது கிருதயுகத்திலும் திரேதாயுகத்திலையும் நடந்தது. ஆனா கலியுகத்திலும் இருக்கு. கலியுகத்தினுடைய 5126 இருக்கிறது ஆச்சரியம் இல்லை, 51260 இருக்கத்தான் போகுது. அது எத்தனை லட்சம் ஆண்டுகள் ஆனாலும் இருக்கத்தான் போகுது. அந்த பெருமையை உணர்ந்து கொண்டு இது இத்தனை நம்ம ஆழ்வார்களும் ஆச்சாரியர்களும் நமக்கு கொடுத்தவை என்று தெரிந்து அந்த பரம்பரையில எழுந்துருளி இருக்கிற சுவாமிகளுக்கு மங்களாசாசனம் பண்ணி கொண்டு மேன்மேலும் அந்த பரம்பரை கைத்திட்டத்திலே இருக்கணும். எல்லாருக்கும் இதை போல அர்த்தங்களை வருஷிச்சுட்டு இருக்கணும். ராமானுஜ சம்பந்தத்தை ஏற்படுத்தி கொள்ள வேண்டும். எல்லா ஆச்சாரியர்களையும் சொல்றேன், எல்லா திருமாளிகைக்கு இதே தான் நம்ம ஒவ்வொருத்தரும் பல்லாண்டு பாட வேண்டும். நீங்களும் பண்ணிட்டு தான் இருக்கீர்கள். இருந்தாலும் சந்தர்ப்பத்தை 2 வார்த்தை சொல்லணும்னு ஆசைப்பட்டபடியாலே விண்ணப்பிக்கிறேன். ஸ்ரீவிஷ்ணு புராணம் பராசர மகரிஷி அனுகிரகித்தது தத்வேனையா சித் அச்சிதீஸ்வர தத்ஸ்வபாவ போகாபவர்க ததுபாய கதி உத்தாரா சந்தர்சயன் நிரமீத புராண ரத்னம் தஸ்மை நமஹ முனிவராய பராசராய. பரமாச்சாரியரான சுவாமி ஆழவந்தார் தன்னுடைய ஸ்தோத்திர ரத்னத்தில் தொடக்கத்திலேயே இந்த மங்களாசாசனம் பண்றார், வணங்குறார். அந்த முனிவரான பராசர மகர்ஷியை வணங்குகிறேன். அவர் தான் முதல்ல நமக்கு ஒரு அழகான அர்த்தம் கொடுத்தார். சம்பிரதாயம் தத்துவத்திரய சம்பிரதாயம்னு அறிவித்தார். போக்தா போக்யம் பிரேரிதாரஞ்சமத்வான் உபனிஷத் சொல்லும். தரிசனம் வேத ஏவச்சன்னு அதை நிச்சயப்படுத்தி காஞ்சி வரதராஜ பெருமாளும் அருள் செய்து விட்டார். அப்போ 3 தத்துவங்கள் இருக்கிறதுங்கிறது நிச்சயமா தெரியுது. ஈஸ்வர தத்துவம், சேதன தத்துவம், அச்சேதன தத்துவம். இந்த 3 பத்தி நமக்கு தெளிவுபடுத்தி தத்வேன யா சித் அச்சிதீஸ்வர தத் ஸ்வபாவ, சித்து அச்சித்து ஈஸ்வரன் மட்டும் சொல்லிடுபடலாம். அது ஒவ்வொன்றத்தினுடைய சொரூபம் என்ன, ரூபம் என்ன, என்ன நடக்கும், என்ன நடக்காது, நாம என்ன புரிஞ்சுக்கணும், பகவான் என்ன பண்ணுகிறார், எதை விடணும், எதை பற்றணும், இதை போல எல்லா சரித்திரத்தையும் சொல்லிட்டார். ரொம்ப வேதாந்தபரமான கிரந்தம் இது. நிறைய வேதாந்தார்த்தங்கள் நிரம்பியது. ஆனா இது புராணம்னு சொல்லியே வேதாந்தார்த்தம்னா உபனிஷத்தர்த்தமா கட்டமா இருக்கணும்னால் அதுதான் நல்ல வேப்பம் கொடுத்த வெள்ளப்பாவுக்குள்ள வச்சு கொடுத்த மாதிரி ஒரு புத்தகம். விட்டு புராணங்கிறது புராணம். புராணங்கிறதுனால நிறைய கதை இருக்கும். கதை இருக்குங்கிறதுக்காக கேட்க வந்துருமோ இல்லையோ. இப்போ இதே தலைப்பை பாலாஜி சுவாமி தத்துவத்திரைய விளக்கம்னு போட்டு நம்மளை கூட்டுக்கிட்டோம். அப்போ நம்ம இப்போ எத்தனை பேருக்கு உட்காந்துருப்போம், கேட்போமா? விட்டு புராணம் கேட்டு நான் சொல்லலாம். புராணத்தில் கதையெல்லாம் நிறையா வரும். அதனால தப்பே இல்லை. கதை கேட்டு தான் கடைசியில் மோட்சம் போகிறோமே தவிர தத்துவார்த்தம் புரிஞ்சுதோ இல்லையோ கதாசிரவணேன்னு கண்ணன் சொல்கிறார். என்னுடைய கதையை கேட்டு நீ ஆனந்தப்பட்டியானால் 2 சொட்டு கண்ணீர் வடித்தியானால் பக்தி வளருகிறதுன்னு அர்த்தம். வேற கதை கேட்கறத பற்றி கவலைப்படாதீங்க, அவசியம் கேட்டு தான் தீர வேண்டும். எத்தனை தானே சொன்னாலும் அப்படி எதாவது அதை விஷயம் சொல்லு. இன்னைக்கு கஜேந்திர மோட்சம் சொல்லியிருக்கா. ஒருத்தருக்கு வயசு 55, 60, 70 ஆகுதுன்னு சொல்லுவோம். அவர் 30 வயசுல உபன்யாசம் பண்ண ஆரம்பிச்சிருப்பார். அவருடைய 60வது வயசு வரைக்கும் எத்தனை தரம் கஜேந்திர மோட்சம் சொல்லியிருக்க மாட்டார். ஒரு தர்மம் வருஷத்துக்கு ஒரு தடவை சொல்ல சொன்னாலும் 30 தடவை சொல்லியிருக்க இல்லையோ.
உன்னை 75 வயசுக்கு சொல்ல சொன்னாலும் அப்பவும் ஆசி கிரிவரகான்னு ஆரம்பிச்சியானா அதே ஆசையோட தான் சொல்லணும். அதே வேகத்தோட கேட்கறவன் கண்ட ஜனவரோடு சொல்லணும். சொல்லணும்னா அப்படிதான் இருக்க வேண்டும். ஏன்னா ஏதேதோ ஊர்க்கதைகள் எல்லாம் சாப்பாடு நித்தியம் தான் சாப்பிடணும், தூக்கமும் நித்தியம் தான் தூக்கிட்டு இருக்கோம். அதுக்கெல்லாம் யாரும் சோம்பல் பண்ணதாவே தெரியலையே. கஜேந்திர மோட்ச கதைக்கு மட்டும் சோம்பல் போடுவாங்க. இதனாலெல்லாம் சம்சாரத்தில் திரும்ப விட போகிறோம். கஜேந்திர மோட்சம் கேட்டதுனாலே கண்ணனுடைய திருடைய பற்றினதுனால சம்சாரத்திலிருந்து விடுதலை அடைய போகும். ஆகவே எத்தெத்த திரும்ப திரும்ப கேட்கணுமோ ஆசையோட தான் கேட்க வேண்டும். அதை புரிஞ்சுட்டா இந்த சுவாமி பராசரமாருக்கு தெரிஞ்சு கொண்டு வேப்பம் கொழுந்த வெள்ளப்பாக்குள்ள வச்சு கொடுத்துருவோம். அப்படிதான் விஷ்ணு புராணத்தில் நிறைய வேதாந்தார்த்தங்கள் இந்த சுவாமி ராமானுஜரும் சரி மற்ற ஆச்சாரியர்களும் சரி மேற்கோள்னு எடுத்தார்கள்னு பார்த்தால் அது அநேகமாக ஸ்ரீவிஷ்ணு புராண ஸ்லோகமாக தான். பாகவத புராண ஸ்லோகம்லாம் ரொம்பவே குறைவு. அங்கொன்றும் இங்கொன்றும் மட்டும்தான் கிடைக்கும். ஏன்னா மறையும் வேள்வியும் கேள்வி பதங்களும் பதங்களின் பொருளும் பிண்டமாய் விரிந்த பிறங்குடியனலும் பெருகிய புனருணம் கொண்டல் மாறுதலும் குறைகடலேடும் ஏழுமா மலைகளும் விசும்பும் அண்டமும் தானாய் நிர்ணயம் பெருமா அரங்கமான அமர்ந்தானே. சாஸ்திரோத்தமான பல அர்த்தங்களை எளிமைப்படுத்தி ஸ்ரீவிஷ்ணு புராணத்திலே பராசர மகர்ஷியை அனுகிரகித்திருக்கிறார். அதில் 6 அம்சங்கள்னு பிரிக்கிறோம். எப்படி ராமாயணம்னு சொன்னால் காண்டங்கள்னு பிரிக்கிறோமோ, பாகவத புராணம்னு சொன்னால் ஸ்கந்தங்கள்னு பிரிக்கிறோமோ, அதை போல இதில் அம்சங்கள்னு சொல்றார். மொத்தம் 6 அம்சங்கள். அதில் முதல் அம்சத்தாலே சர்க்கம் பிரதிசர்க்கம் என்னங்கிறத சுருக்கமாக சொல்லிக்கிறார். சர்க்கம் நிறைய சொல்லிட்டார். கடைசியில் பிரளயத்தை பற்றி 6வது அம்சத்தில் சொல்லப்பட்டிருக்கு. அப்போ முதல் அம்சத்திலே சர்க்கம் என்ன, எப்படி பிறக்கிறோங்கிறத சொன்னார். எப்படி பகவான் எல்லாவற்றையும் உருவாக்குகிறார்னு சமஷ்டி சிருஷ்டி வியக்தி சிருஷ்டி இவை எல்லாவற்றையும் விளக்கினார். அதற்கப்புறம் 2வது அம்சத்திலே பூகோளம், ஜோதிஷ் சக்கரம், காலம் இவையெல்லாம் யாது, எப்படி இந்த பிரிவுகள்லாம் வந்ததுங்கிறத 2வதுல சாதித்தார். 3வது அம்சத்திலே மன்வந்தரத்தினுடைய சரித்திரங்கள், எந்தெந்த மனு எப்போ பாடுறார், ஒரு பிரம்மாவுடைய பால் பொழுது 1000 சதுரயுகங்களுக்குள்ளே 14 மனுக்கள் ஆண்டு போவார்கள். அந்த மன்வந்தர சரித்திரத்தெல்லாம் 3வது அம்சத்தில் சாதித்தார். அதுக்கப்புறம் 4வது அம்சத்திலே வம்சங்கள், இந்த நாளுடைய வம்சம் சூரிய வம்சம் இது, சந்திர வம்சம் இது அப்படின்னு வம்சத்தினுடைய கதையெல்லாம் அப்படி செய்தார். 5வது அம்சத்திலே பிரதானமாக ஸ்ரீ கிருஷ்ணாவதாரம். அந்த வம்சத்தில் சந்திர வம்சத்தில் கண்ணன் அவதரித்தான்னு சரித்திரம் சொல்லிட்டு அப்புறம் கிருஷ்ணாவதாரத்தினுடைய சேட்டுக்களை எல்லாம் பறக்க பேசினது 5வது அம்சம். அப்புறம்
கடைசியாக பிரளயம் என்ன மோட்சம் என்ன அப்படின்னு 6வது அம்சத்தில் சொல்லி பூர்த்தி பண்றார். இதுதான் இது என்ன ஏற்பட்டது இந்த 6 அம்சத்தில் இருக்குங்கிறத பற்றின சரித்திரம். ஆனால் பாலாஜி சுவாமி தலைப்பு போடும்போது 6 அம்சத்திலேருந்து ஒவ்வொரு அம்சமா முழுக்க போடுவது சொல்லுன்னு அவர் போடலை. அவர் போட்டிருக்கிறது அவரவருக்கு ஒவ்வொரு தலைப்பை கொடுத்துட்டார். அடியனுக்கு கொடுக்கப்பட்ட தலைப்பு அமிர்த மதனம், துருவ சரித்திரம், 2 விஷயங்கள் தான் அடியனுக்கு கொடுக்கப்பட்டிருக்கு. அவர் அதை பார்த்து விஞ்ஞான திரும்ப தத்துவார்த்தங்கள்னு ஆரம்பிக்க போய் அது சமமாக போடப்படுதே நினைச்சாகவும் தெரியாது. ஆனால் அவர் சரித்திரமாக சொல்லியிருக்கார். அதே போல அடியன் விண்ணப்பம் பண்றேன். இது முதல் அம்சத்தில் 8வது அத்தியாயத்திலிருந்து மேற்கொண்டு எப்படி சிருஷ்டி தொடர்றதுன்னு சொன்னார். பகவான் ஆபீகமலத்திலிருந்து பிரம்மாவை படைத்தார். பிரம்மாவுக்கு ருத்ரன் பிறந்தான். ருத்ரன் தக்ஷ பிரஜாபதியினுடைய குமாரத்தி சதி தேவியை கல்யாணம் பண்ணி கொண்டாள்னு சரித்திரம் போகிறது. சுவாமி கொஞ்ச நாள் முன்னாடி சாதிக்கும் போது சந்திரமௌலீஸ்வரராக இருக்கார். ருத்ரன் தரையில ஒரு சந்திரன் இருக்காரு. நம்ம ஆகாசத்துல தினப்படி ஒரு சந்திரனை பார்த்து கொடுத்தோமே, அந்த சந்திரனாரு இந்த சந்திரனாருன்னெல்லாம் 2 பேர் இருக்கார்களான்ற கேள்வி வந்து விட்டு சித்தியத்திலே வியாக்கியானத்தில் இருக்குன்னு சாதிச்சார்கள். இதை போல பல இடங்கள்லையும் அந்த சுவாமி தெளிவுபடுத்திட்டார். இந்த சுவாமி சொன்னதுக்கே அவர் சொல்றார், முதல்ல சந்திரமா மனசோ ஜாதகான்னு பகவானுடைய மனசுலேருந்து சந்திரன் பிறந்துட்டார். அவருக்கு 2 ரூபம் இருந்தது. அதுல ஒரு ரூபம் ருத்ரனாவுடைய தலையில இருந்தது, மற்றொன்று அத்ரி மேலே பிறந்து, துர்வாசா அத்ரி சரித்திரம் கேள்விப்பட்டிருக்கு. அப்படி பிறந்து உலகத்துல எல்லாருக்குமா இருக்கக்கூடிய சந்திரனானார்னு 2 சந்திரர்கள் எப்படின்னு சொல்றாங்க. அதை போல இப்ப அமிர்த மதன சரித்திரத்திலே தொடக்கம் வந்ததே எங்க இருந்துனால் லக்ஷ்மி தேவிக்கு என்ன 2 அவதாரமா ஒண்ணா, எதனால இது 2 ஆயிடுச்சுன்னு மைத்ரேய பகவான் கேட்கிறார். எல்லாம் பராசர சொல்றதுக்கெல்லாம் தூண்டுகோல் யாரோ ஒருத்தர் கேட்டா தானே சொல்லுவார். அது இந்த நாளையும் அப்படிதான் இருக்கணும், அந்த நாளையும் அப்படிதான் இருக்கணும். வரவரா தானா சொல்லி போயிட்டாருனால் அங்கே இருக்க கொஞ்சம் சந்தேகம் எல்லாம் கேட்டு ஆமாம் இது நல்லா இருக்குன்னு சொல்லி தலையாட்டி கொஞ்சம் சிரிச்சு அழுதி எதாவது பண்ணாதான் சொல்றதுக்கு மேலே சொல்லலாமே தோணும். அப்படியே பிரம்மம் எப்படி அமர்ந்திருக்கு வரை சிரிச்சுன்னு போறாரு, பிரம்மம் எப்படி உட்காந்துருக்காரோ அதே போல கேட்கறவாட உட்காண்டானால் சொல்றவருக்கு அந்த நிலைமை அவிகாராய சுத்தாயன்னு இதுல வச்சுக்க முடியாது. ஏன் சொல்ல வந்தேன், அப்ப கேள்வி கேட்கிறான் மைத்ரேய பகவான் பராசரனை பார்த்து கேள்வி மொத்த விட்டு புராண தொடக்கமே கேள்வியில தான் ஆரம்பிச்சு. என்மையச்ச ஜெகத் சர்வம்னு அவர் ஆரம்பிச்சார். விட்டோ சகாசாது பூதம் சமாதானம் சொன்னார். சிருஷ்டி எப்படின்னு கேள்வி, சிருஷ்டி இப்படித்தான் பதில். அதே போல தானே பீஷ்மாச்சாரிய நடக்கிற தர்மபுத்திரன் கேட்கவே தானே இவ்வளோ பெரிய சசனம் கிடைச்சது. அர்ஜுனன் ஓன்னு அழுது கண்ணனிடத்தில் கேட்கவே தானே பகவத்கீதையே கிடைச்சது. பரீட்சித்து 4 கேள்வி கேட்கவே தானே சுகாச்சாரியர் பேர்பட்ட பாகவதத்தை கொடுத்தார். கடைசியா பார்த்தால் முதலுவியாழ்வார் பிரார்த்திக்கத்தானே நம்மாழ்வார் இத்தனையுமே அனுகிரகித்தார். இல்லைன்னா அவர் பயிரண்ட ஞானம்னு ஆரம்பிச்சுட்டு போறாரு. அவர் வரவே தான் கேட்டார். அங்கே அப்போ எழுதுவார், ஆழ்வாருக்கு யார் தூண்டுவோர். நம்மாழ்வார் இத்தனை வசனங்கள் பாடுறாரே, மைத்திரையர் தூண்டி தூண்டி பராசரர் சாதித்தா போலே நம்மாழ்வார முதலுவி ஆழ்வார் தூண்டினாரான்னு நமக்கு தோணும். ஆனா அது என்ன அப்படி சொல்ல காணும். வாஸ்தவ முதலுவி ஆழ்வார் கூட இருந்திருக்கார். ஆனா சொல்றச்சே அவா தூண்டித்துங்கிறோம். அப்படின்னா ஆழ்வாருக்கு பெரிய அவா தத்தத்திரயத்தையும் உண்டு விடக்கூடிய அவா ஆழ்வாருக்கு வளர்ந்தது பெருமான அடையணுங்கிற காதல் காமம் இன்பம் அவா. அந்த அவா தூண்டுவோம். அதை வச்சுட்டு ஆழ்வார் மேல 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 பாடுறார். ஆள் தூண்டி பாடுறதில்ல, அவா தூண்டி பாடினவர் ஒருத்தர் ஆழ்வார் தான். அதை போல மைத்திரேய பகவான் கேட்கிறார், பராசரே எனக்கு ஒரு சந்தேகம் இருக்கு. தேவவுக்காவது க்ஷீராப்தியிலே ஸ்ரீங்கிற மகாலட்சுமி தோன்றினான்னு சொல்லுகிறீரே, அதுதான் எனக்கு புரியவில்லை. ஏனால் ஸ்ரீயஞ்ச தேவதேவஸ்ய பத்னி நாராயணஸ்ய சா தேவோ திராது விதாதாரோ மிருகோகோ ख्याति ரசூயத. மிருகவுக்கும் ख्यातिக்கும் 2 பிள்ளைகள் பிறக்கிறார், தாத்தா விதாதா. கூடவே ஸ்ரீங்கிற மகாலட்சுமி பிறக்கிறாள்னு சொன்னார். மிருகவுக்கு பொண்ணா மகாலட்சுமி பிறந்திருக்கிறாள். அதை கேள்விப்பட்ட உடனே தான் மைத்திரேயருக்கு சந்தேகம் வந்து, க்ஷீராப்தௌ ஸ்ரீ சமுத்பன்னா சூயதே அமிர்தமந்தனே. க்ஷீராப்தியிலே மகாலட்சுமி பிறந்தாள், அமிர்தமந்தன காலத்துல பிறந்தாள்னு நான் கேள்விப்படுறேனே, நீதானா பிருகுவுக்கு பிறந்தார்னு சொல்றீரே, அவர் பிருகுவுக்கு பிறந்தாரா அமிர்தமந்தன காலத்துல பிறந்தாரா? இதுதான் இந்த 2 கேள்வி. சந்திரன் 2 கேள்வி வந்து, அதே போல இவர்களும் 20 கேள்வி. பிருகோ சாத்தியாம் சமுத்பன்னா இத்ததா கதம் பவான். பிருகுவுக்கு அவள் பிறந்தான்னு தேவதை சொன்னீரே, அது எப்படின்னு கேட்கிறார். சொல்றேன்.
நித்யவேஷா ஜெகன்மாதா விஷ்ணு ஸ்ரீரணவாயினி யதா சர்வகதோ விஷ்ணு ததைவேய திஜோத்தமன். இது பராசர மகர்ஷி சொல்ற முக்கியமான பதில். விஷ்ணுவுக்கு எப்போது விட்டு பிரியாதவளாய் விராட்டி இருக்கிறாள். நித்யவேஷா ஜெகன்மாதா, இப்ப நித்யா ஜெகத்துக்கெல்லாம் மாதா. விஷ்ணு ஸ்ரீ அனபாயினி, அபாயம்னா பிரிவு, அனபாயம்னா பிரிவின்மை, நித்யானபாயினா எப்போது பிரியாதவள் அர்த்தம். விஷ்ணுவுக்கு மகாலட்சுமி எப்போது பிரியாதவள். இதுல தான் நமக்கு சந்தேகம், எப்போது பிரியாதவள்னா குருவுக்கு போய் எப்படி பார்க்கறது? எப்போது பிரியாதவள்னா சமுத்திரத்திலேருந்து எப்படி தோன்றுகிறதுனால் உண்மையில பார்த்தா எப்போது பிரியாதவர்கள் நம் போல்வாருக்கு அனுகிரகிக்கிறதுக்காக பிரிந்தா போல பண்ணி. இப்ப சீதையா பிறக்கலையா ருக்மிணியா பிறக்கலையா? சீதைக்கு கல்யாணம் ஆச்சு 6 வயசு ஆயிடுச்சு. அதுக்கு முன்னாடி 6 வருஷத்துக்கு முன்னாடி ராமன் அவதரிச்சுட்டார். அப்ப 12 ஆண்டுகள் பிரிந்து இருந்தது உண்மைதானே? அதுக்கு முன்னாடி அவாவா நாட்டர் கர்ப்பம் தரித்தது எல்லாமே பிரிஞ்சிருந்திருக்கணும். அப்ப அத்தனை காலம் பிரிந்திருந்தார்களால் அது நமக்காக ஏற்பட்ட பிரிவே தவிர. அதனாலதான் புலலோகாச்சார் சாதிக்கும் போதே விராட்டி அப்ப மட்டும் பிரிவியே, முற்பட பிரிந்தாள், நடுவில் பிரிந்தாள், கடைசியா பிரிந்தாள். பிரிந்தாள்னா பிரிந்தாள், நம்ம கண்ணுக்காக சில விஷயங்களை சொல்லிக் கொடுப்பதற்காக பிரிந்தாள். அதை தவிர அவர்களுக்கு பிரிவே கிடையாது. யதா சர்வகதோ விஷ்ணு ததைவேய துஜோத்தம. எப்படி விஷ்ணு எம்பெருமான் ஸ்வரூபத்தினாலே தானாகவே விபுவாக இருந்து கொண்டு எல்லா இடத்திலும் வியாபிக்கிறாரோ, பிரம்மம் விபு எல்லா இடத்திலும் வியாபித்திருக்கார். சர்வ வியாபின்னு அவரை கொண்டாடும். அதே போல பிராட்டியும் எல்லா இடத்திலும் வியாபித்திருக்கிறாள். அணுவாக இருக்கணும், அணுவாக இருந்தாலும் எல்லா இடத்திலும் வியாபித்திருக்கிறாள். அது எப்படி அணுவா இருக்கிறது எல்லா இடத்திலும் வியாபிக்கும்? 2 விதமான வியாபகத்தை சொல்வார்கள். இந்த வெளிச்சம் போட்டு குடல் விளக்கு இருக்கிறது, அது ஒரு இடத்துல தான் இருக்கு. ஆனா அதனுடைய வெளிச்சம் இந்த மண்டபம் முழுக்க இருக்கு. அந்த குடல் விளக்கே மண்டபம் முழுக்க இருக்கா? குடல் விளக்கோட வெளிச்சம் மண்டபம் முழுக்க இருக்கா? வெளிச்சம் தானே எல்லா இடத்துலையும் இருக்கு. நம்ம ஒவ்வொருத்தரும் ஒரு ஆத்மா. இந்த ஆத்மா அணுவா இது 3 கண்ணுக்கே படாம வாலாந்த பாகஸ்ய அப்படி இவ்வளவு சின்னதான் இருக்கும். ஆனா நம்ம காலில் ஒரு கல்லு குத்திட்டுனா வலிக்குது, தலையில யாராலும் ஓங்கி குத்தினால்னா வலிக்கிறாப்புல, கையில யாராலும் கிள்ளினால்னா வலிக்கிறது. ஆத்மா இருக்கிறதோ ஒரு இடத்தில். ஆத்மாவுக்கு தான் வலி உணரக்கூடிய ஞான சக்தி உள்ளது. சரீரத்துக்கு அந்த சக்தி கிடையாது. ஆத்மா கிளம்பி போன பிற்பாடு எரிக்கச்சேவே அது வலிக்கலையே. அப்படின்னா சரீரத்துக்கு அந்த சக்தி இல்லை, ஆத்மாவுக்கு தான் அங்கே போகிறது. ஆனா ஆத்மா ஒரு இடத்துல தான் இருக்க போகிறார், ஹிருதய குகைக்குள்ள இருக்க போறார். எப்படி எந்த இடத்துல தொட்டாலும் வலிக்கிறது, எங்க வெட்டினாலும் வலிக்கிறதுனால் ஆத்மாவுடைய ஞானம் உடம்பு முழுக்க வியாபிக்கிறது. நம்மாட்ட இருக்கிறவர்களுக்கு இந்த சரீரம் வரைக்கும் ஞானம் வியாபிக்கும். சௌகரிய போல இருக்கிறவர்களுக்கு இன்னும் பெரியவர்களும் அவர் 50 சரீரத்தையும் வரைக்கும் வியாபிச்சார். இன்னும் தேவர்களுக்கெல்லாம் இன்னும் நிறைய சக்தி இருக்கணுமா இருக்கும். அதை போல பகவானுக்கும் அவர் ஒரு இடத்துல சின்னதா உட்காந்துருப்பார். ஆனா அவருடைய ஞானம் எல்லா இடத்திலும் வியாபித்திருக்கிறோம்னு சொல்ல வருகிறோமானால் அப்படி சொல்லலை. அவரே விபு, அவரே விபுன்னா அவர் ஒரு இடத்துல சின்னதா உட்காந்துருக்கல, எல்லா இடத்திலும் அவரே நீக்கமர நிறைந்திருக்கிறார். இதுதான் அவர். ஆனா மகாலட்சுமி எப்படி இருக்கிறாள்னால் அவள் அணுதான். அணுவாக இருப்பினும் அவளே எல்லா இடத்திலும் இருக்கிறாள்ங்கிறே. அணுவா இருக்கிறவர் எப்படி எல்லா இடத்திலும் இருப்பார்? பகவான் வச்சிருக்கிற விசேஷ அபிமானம். அவருக்கு ஒரு அபிமானத்தை சக்தியை கொடுக்கிறார். அந்த தேவதேவனுக்கு மகிழ்ச்சிங்கிற பட்டம் அவளுக்கு இருக்கிறதுனாலே அவளுக்கு ஒரு தனி ஸ்தானம். அணுவாக இருக்கும் போதே சர்வ வியாபகத்துவம். ஏன் அந்த வியாபிக்க வேண்டிய தேவையினால் பெருமாள் தான் எங்கெல்லாம் இருக்கிறோமோ அங்கெல்லாம் அவளும் இருக்கணும்னு சங்கல்பிக்கிறார். அவருக்கு அந்த ஆசை இருக்கு. ஏன் அவர் ஆசைப்படுறாருன்னா தனக்காக மட்டும் இல்லை, தனக்காக வச்சுக்கல, தனக்கு அந்த ஆசை தான். இருந்தாலும் நம்ம எங்கேயான ஒரு மூலையில போய் ஒரு குக்கிராமத்துக்கு போயிருக்கிற சமயத்துக்கு இவனுக்கு ஞானோதயம் வந்து ஆச்சாரிய அனுகிரகத்தால சரணாதி பண்ணணும்னு தோன்றி போய் இந்த இடத்துல மகாலட்சுமி இல்லையான்னு ஒரு அறிவிப்பு பரவ போட்டிருந்தா என்ன ஆகும்? ஆனால் இவன் சரணாதி பண்ணிடுவான், பண்றது பலிக்கவே பலிக்காது. புருஷகாரம் பண்றதுக்கு பக்கத்துல பிராட்டி இல்லை. ஏன்னு கேட்டால் இல்ல அவன் அணுவா இருக்கிறதுனால ஒரு இடத்துல இருக்கிறாள். நான் இந்தந்த இடத்துல எடுத்து மட்டும் இருந்தா போதும்னு சொல்லிட்டேன். அதனால பாக்கி இடத்துல இல்லைன்னா அந்த இடம் எங்கேன்னு கேள்விப்பட்டு வந்து நீங்க சரணாதி பண்ணுங்கன்னு சொல்லுறார். அவர் எல்லா இடத்துலையும் இருந்தா தான் நாம சரணம்னு எப்போ சொல்ல முடியும், எங்கேயும் சொல்ல முடியும். எப்போதும் கூட இருக்கணும், எல்லா இடத்திலும் கூட இருக்கணும், பெருமானுடைய எந்த நிலையிலேயும் கூட இருக்க வேண்டும். அப்படி இருந்தால் தான் நாம ஒரு தடங்கள் இல்லாமல் இடம் காலம் பிரகாரம் இந்த எந்த வித்தியாசம் இல்லாத சரணாதி பண்ண முடியும். பண்ண கூட பண்ணலாம், சரணாதி பலிக்கணுமே.
பலிக்கணும்னு சொன்னா அவள் கூட இருந்தா தான் பலி. அதற்காக தன்னோடு கூட அவள் எல்லா இடத்திலும் இருப்பாள் அப்படின்னு பெருமாள் அந்த சக்தி அவருக்கு கொடுத்துருக்கார். அந்த விஷயத்தை விஷ்ணு புராணத்தில், அதாவது விட்டு திருத்தியம் வியாக்கியானத்திலே ரொம்ப ஆச்சரியமா சாதித்தார். அணுத்வேதி, அணுவாக இருந்த போதும், இவ்வளவு சின்னதானவன் அணுவாகவே மகாலட்சுமி இருந்தாலும் ஆனா அவ எல்லா இடத்துலையும் கூட இருக்கிறாள் என்றுதான் இதுக்கு அர்த்தம் கொள்ள வேண்டும். அவளே விபு ஆக கூட இருக்கிறாள் அர்த்தம் கொள்ள வேண்டாம் அப்படின்னு ரொம்ப அழகான ஒரு தெளிவரையை கருத்து சாய்ந்திருக்கார். நித்திய வேஷா ஜெகன்மாதா விஷ்ணு ஸ்ரீ நரபாயினி யதா சர்வகதோ விஷ்ணு ததைவேயன் திஜோத்தமம் அர்த்தோ விஷ்ணுரியம் வாணி. அதுக்கப்புறம் ஒரு பெரிய பல ஸ்லோகங்கள், கிட்டத்தட்ட 38 எண்ணி பார்த்தா கிட்டத்தட்ட அத்தனை விதத்துல பெருமாளியாரும் பிராட்டியாரும் அது தெரியுமே. நாங்கள் தான் சேவிச்சுருக்கோம்னா நம்ம லௌகிக வாழ்க்கையிலே நித்தியப்படி உபயோகப்படுத்திட்டு இருக்கிற ஒரு 38 விஷயம், அதை வைத்துக்கொண்டு இதெல்லாம் இவள் தான், இதெல்லாம் அவர் தான் அப்படின்னு இந்த ரெண்டையும் சேர்த்து சொல்லிட்டு இருக்காங்க. அர்த்தோ விஷ்ணு இயம் வாணி. விஷ்ணு ஒரு சொல்லுக்கு பொருள், சொல் மகாலட்சுமி. மகாலட்சுமி சொல்லாக இருக்கிறாள், சொல்லுக்கு பொருளாக பெருமாள் இருக்கிறார். அர்த்தோ விஷ்ணு இயம் வாணி. நீதிரேஷா நயோ ஹரிஹி. நீதிரேஷா நயோ ஹரி. விராட்டி நீதியா இருக்கணும். நீதினா என்ன? இதுதான் நியாயம்னு சொல்றோம், இப்படி செய்யத்தான் சரின்னு சொல்றோம். அந்த சரிங்கிறது ஒன்று இருக்கோ இல்லையோ, அது நீதி. அதை எழுதி வச்ச நீதி சாஸ்திரம் இருக்கோ இல்லையோ. நீதி வேற, நீதி சாஸ்திரம் வேற, அது ரெண்டும் ஒன்றா. அது தர்மங்கிறது வேற, தர்ம சாஸ்திரம் வேற. தர்மத்தை சொல்லக்கூடியது தர்மசாஸ்திரம். அதனால நீதியாகவே லக்ஷ்மி தேவி இருக்கிறாள். நீதியின் உபாயமாய் சாஸ்திரமாய் அப்படி பெருமான் இருக்கிறார். போதோ விஷ்ணு இயம் புத்தி. புத்தியா விராட்டி இருக்கலாம். அந்த புத்தியினால ஏற்படக்கூடிய போதம், புத்தியினால தானே போதம் ஏற்படும். ஏற்படுற அறிவு ஒன்றும் இல்லை. அறிவை கொண்டு இன்னதுன்னு தெரிந்து கொள்ளுகிறோம். அடி என்னை பார்க்குறேன், இது ஒரு மரக்கட்டை. அடி எனக்கு இருக்கிற ஞானத்தாலே இது மரம் அப்படிங்கிற ஞானத்தை பெறுகிறேன். அப்போ அடி எனக்கு இருக்கிற ஞானங்கிறது வேற, இது மரம்ங்கிற போதம் எனக்கு ஏற்படுறது இல்லையோ. இது ரெண்டு எப்பவாவது விட்டு பிரியுமா பாருங்க. நீதியும் நீதி சாஸ்திரமும் விட்டு பிரியுமா? அர்த்தமும் சொல்லும் விட்டு பிரியுமா? ஒரு காகிதம்னு சொன்னால் சொல்லு, காகிதம்ங்கிறது இந்த பொருள் அர்த்தம். இந்த சொல்லும் பொருளும் இசைந்து தான் இருக்குமே தவிர பிரியவே பிரியாது. நீதியும் நீதி சாஸ்திரம் கூடித்தான் இருக்கும். போதம் புத்தியா இருக்கட்டும், போதமா இருக்கட்டும், ரெண்டு பிரிவே பிரியாது. இந்த போல பல விஷயங்கள் எடுத்து சொல்ற. ஸ்ரீ பூமி பூதரா ஹரிஹி. பூமி தான் ஸ்ரீ மகாலட்சுமி. இந்த பூமியை தாங்கிறது யாரு? பெருமாள். அப்போ பூமியாக இவள் இருக்கிறாள், தாங்குபவனாக அவள் இருக்கிறார். சந்தோஷோ பகவான் லக்ஷ்மி துஷ்டி. துஷ்டின்னா அலம்புத்தின்னு விட்டு செய்திருக்கிற சாதிக்கிறார். அலம்புத்தின்னா போருங்கிற புத்தி. எப்போ தெரியுமோ சந்தோஷம் ஏற்படுத்தாங்க? ஆசைப்பட்டதெல்லாம் கிடைச்சிருந்தா சந்தோஷம் தான் இல்லைங்கிறது. ஆசைப்பட்டதெல்லாம் கிடைச்சிருந்தா இன்னொன்று ஆசைப்படுவோம், அதுக்கு மேலே ஆசை இருக்கவே இருக்காது. போருங்கிற புத்தி வந்தா அந்த போருங்கிற புத்தி தான் லக்ஷ்மி. அதனால நம்ம உடனே சந்தோஷம் ஏற்பட்டுடுமா? கிடைச்சதை கொண்டு சந்தோஷப்படுவோம் இல்லையோ, அந்த அந்த சந்தோஷத்தை தான் பெருமாள்னு சொல்லுவோம். அப்போ விஷ்ணுங்கிறவர் தான் சந்தோஷமா இருக்கார். போருங்கிற புத்தி மகாலட்சுமியாக இருக்கிறாள். சந்தோஷோ பகவான் லக்ஷ்மி துஷ்டி. இச்சா ஸ்ரீ பகவான் காமா. இச்சா அபேக்ஷா, இன்னொரு ஆசைப்படும். அந்த ஆசை அப்புறம் பற்றுதலாகி பேராசையாகிறது. முதல்ல ஏற்படுற ஆசைங்கிறது லக்ஷ்மி. அது வளர்ந்து வளர்ந்து காமமாவுக்கு தான் பெருமானாகிறது. அப்புறம் தட்சிணா யத்தோசௌ. தட்சிணா ஸ்ரீயம். தட்சிணே யஜ்யம். பெருமாள் யஜ்யமா இருக்கார். யஜ்யத்தில் கொடுக்க வேண்டிய தட்சிணையாக மகாலட்சுமி இருக்கிறாள். மேலும் இப்படி பல விஷயங்கள். ஸ்வாஹா லக்ஷ்மி ஜெகநாதா வாசுதேவோ புதாசனா. ஸ்வாஹான்னு சொல்லித்தான் ஆகுதி கொடுப்போம். ஸ்வாஹாதேவி ஸ்வதாதேவி ரெண்டு பேர் சொல்லுவார். அதில் ஸ்வாஹா மகாலட்சுமியும் அது மேலே பண்ணப்படுறது அக்னி இருக்கோ. இந்த ஸ்வாஹாதேவி அக்னி இடத்துல தான் விடணும். அந்த அக்னியாக பெருமாள் விட்டார்கள். விஷ்ணு விதுநாதா. இப்படி விஷ்ணு ஒவ்வொன்றா சொல்லிக் கொண்டு வந்து கடைசியாக சில விஷயங்கள் சொல்கிறார். எல்லாவற்றையும் நிதானமாக நேரம் இருக்கிறவர்கள் படித்து பார்த்து கொள்க. திருஷ்ணா லக்ஷ்மி ஜெகநாதோ லோபா. அதையும் சொல்கிறார். திருஷ்ணாங்கிறது லக்ஷ்மி, ஜெகநாத பெருமாள் லோபமாக இருக்காங்க. அப்படின்னா என்னது? திருஷ்ணாதிருத்தான்னு சொல்லுகிறதுனா இது போரும். இந்த புத்தி வந்துருந்துன்னா லக்ஷ்மியும் பார்த்தோம். இப்போ திருஷ்ணாங்கிறது ஆசை வருகிறது. அலம்புத்தி ஏற்பட்டுருதுன்னா சரி, அது ஏற்படலேங்கிறத தான் கீழே சொன்னார். இப்போ சொன்னது திருஷ்ணா லக்ஷ்மி ஜெகநாதோ
லோபா தாழ்ந்த ஆசை தான் லோபம். மேலும் மேலும் ஆசைப்படுறோம், தாழ்ந்த விஷயத்தை ஆசைப்படுறோம். அந்த ஆசையை தான் தாழ்ந்த ஆசைன்னு சொல்லுகிறார். கிடைத்தது புருஷார்த்தம் போருங்கிற எண்ணம் வரணும். அது வரலன்னு வச்சுக்கோ, அதைத்தான் திருஷ்ணா. ஒன்று கிடைத்த பிற்பாடு போருங்கிற எண்ணம் வரலன்னா திருஷ்ணா. அது வரலனாலே மேல 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 தாழ்ந்த பொருள் ஆசை வந்துட்டு இருக்கும். அதுதான் பகவான். இப்படின்னு பல விஷயங்களாக பிரித்து இது எப்படியெல்லாம் ஒண்ணுக்கொண்டு தொடர்புடையதோ அதை போல லட்சுமியும் பெருமாளும் எப்போது விட்டே பிரியாதவர்களிடத்தை இது எல்லாமே முதல்ல தன் சிஷ்ய பிள்ளை மகேந்திரையருக்கு பராசர மகர்ஷி சொல்லி கொடுத்தார். கிருஷ்ணாலட்சுமி ஜெகநாதா லோகோ நாராயண பரா, இதெல்லாம் ஒரு அத்தியாயத்தில் சாதித்தார். அதுக்கு அடுத்த அத்தியாயத்தில் அமிர்த பதனத்தை தொடர்ந்து சொல்ல போறார். இதஞ்ச சுரு மைத்ரேய எப்ருஷ்டோகமித தயா, நீ என்னை பார்த்து சில கேள்விகள் கேட்டீர்கள், அந்த கேள்விகளுக்கு நான் பதில் சொல்லுகிறேன். அதுக்கு மேலதான் அமிர்த பதனத்தை பத்தி சுவாமி சொல்ல போறார். துர்வாச பைசம் துர்வாச சங்கரஸ்யான் சகார பிருத்திவீமிமா சததர்ஷஸ்வஜம் திவ்யாம் ரிஷிம் வித்யாதரீகரே. துர்வாசர் சங்கரனுடைய அம்சமாகவே பிறந்திருக்கிற துர்வாசர். அந்த துர்வாசர் அப்படியே லோகத்துல நடந்துட்டு இருந்தார். அப்போது ஒரு வித்யாதர பெண்ணை கண்டார். அந்த பெண்ணுடைய கையில மகாலட்சுமியாலே கொடுக்கப்பட்ட ஆச்சரியமான ஒரு மாலை. அந்த மாலையை பெறணும்னு இவருக்கு ஆசை. அது அப்படியே ஆகாசத்திலேயே காத்துல அடிச்சு வந்து விடல். உண்மத்த விரதம் திருட்வா சோபனாம் சோபனாம் ஸ்னஜம் தாம் யயாச்சே பராரோகாம் வித்யாதர வதும் ததா. இதை கொண்டு போய் இந்திர நடத்துல கொடுக்கணும்னு அவருக்கு தோணி இருக்கும் போது, அதனால அந்த வித்யாதர பெண்ணிடத்துல பிரார்த்திக்கிறார். அவளும் அந்த பிரசாதமான லட்சுமியினுடைய பிரசாதத்தை துர்வாசனிடத்தே கொடுத்தாள். யாச்சிதா தேன தன்வங்கி மாலாம் வித்யாதராங்கனா திரைலோக்கியாதிபதி தேவம் சக தேவைகி சச்சீபதி. அப்ப சச்சி தேவியோட சேர்த்து இந்திரன் ஐராவதத்துல வர்றதை கண்டார். சரி, இவனுக்கு கொடுப்போம், நம்ம இந்த மாலையை வச்சுக்கிறத விட 3 லோகத்தை ஆழ்றவனிடத்துல இந்த மாலை இருந்தா நல்லதா இருக்கும் என்று நினைச்சிட்டு அவனிடத்துல கொடுக்குறார். இவன் தன் தலையில முதல்ல சூடிட்டான். இந்த கஷேத்திரத்துல நீங்க ஒரு நாள் புறப்பாடும் போது போட்டியில் இருக்கிறவாள்லாம் தலையில மாலை சூடிட்டு போய் சேவிச்சு கிடல. அதை படிக்கச்சே இனிமேல் ஞாபகம் இப்படிதான் அன்னைக்கு ஒரு நாள் துர்வாசர் தலையில சூடிட்டு போயிருக்க அதை எடுத்து இந்த நடத்த போட்டுட்டார். அவன் அந்த தலையில வச்சுட்டு அப்படியே தரிச்சிருக்கலாம். என்னமோ அவனுக்கு என்ன புத்தி தோணித்தோ தெரியல, ஐராவதை யானை தலையில சூடிட்டான். அப்ப எப்படி இருக்குதா, திரைலோக்கியாதிபதி தேவம் சனதேவைகி சச்சீபதி கிரகீத்வா கிரீத்வா ஆத்மராஜேன ஸ்ரவைர் ஆமிருத மூர்த்தனி யஸ்தா தராஜ கைலாச சிகரே ஜாம்பகியதா. ஒரு வெள்ளை யானை, அந்த யானையினுடைய தலையில இந்த மாலையை போட்டுட்டா எப்படி கைலாச பர்வத்தத்தினுடைய தலையில கங்கை ஓடி வந்ததோ அது சூடினா மாதிரி அந்த மாலை ரொம்ப நல்லா இருந்ததுன்னு சொல்றார். ஆனா யானைக்கு அதனுடைய பெருமை எல்லாம் தெரியுமா? அது தெரியுது. கரேணாந்திராய சிக்ஷேப காம்சரகம் கரணீத்தன். அதனால தன் துதிக்கியாக தூக்கிட்டு தலையில போட்டுது யானை மாலை அவமானப்படுத்தி விட்டது. துர்வாசன் புரியுட்டார். ஒரே கோபம் வந்தது. இந்திரனை பார்த்து சபித்தார். உனக்கு மகாலட்சுமி கடாட்சம் இல்லாமல் போக கடவுள், நீ எப்ப அவமானப்படுத்தியோ நஷ்டஸ்ரீ, நீ உனக்கு ஸ்ரீயே இல்லாத போகட்டும்னு சபித்தார். திரைலோக்கிய ஸ்ரீரதோ மூட விநாசம் உபயாஸ்யதி ஐஸ்வர்ய ஐஸ்வர்ய சததுஷ்டாத்மன்னு நிஸ்தப்தோசி ஸ்தப்தோசி. வாசவ ரொம்ப அகங்காரத்தில் நீ சூரோட நடந்துருக்க. அதனால உனக்கு சாபம் தான் சரின்னு சாபம் கொடுத்தார். சாபத்திலேருந்து விமோச்சனம் பண்ணணும்னு இந்திரன் பிரார்த்தித்து பார்க்கிறான். மகேந்திரோ வாரணஸ்கந்தாது அவதீர்ய துவராம்பிதா பிரசாதயாமாச ததா துர்வாசம் அகர்மஷம். நீ எப்படியாவது எனக்கு அனுகிரகிக்கணும், என் சாபத்திலேருந்து விமோச்சனம் அடைவிக்க வேணும், ஏதோ தப்பு பண்ணிட்டேன் விட்டுடுன்னு பிரார்த்திக்கிறேன். அப்போ அந்த சுவாமி தன்னுடைய உண்மை நிலை என்னன்னு எடுத்து வைக்கிறார். நான் வசிட்டரை போலையோ இன்னொருத்தரை போலையோ வரங்கச்சே வரம் கொடுத்து வாண்டான்னுச்சே வாண்டான்னு சபிச்சு இதெல்லாம் இல்லை. சாபம் மட்டும்தான் எனக்கு தெரியும், வரம் கொடுத்து தெரியாது. சாபம் கொடுத்தாலும் அதுக்கப்புறம் மன்னிப்பு தெரியவே தெரியும். நாகம் திருப்பாடு ஹிருதயா நச்சமாம் பஜதே க்ஷமா அந்நேதே முனையச்சக்கர துர்வாச சமவேகிதான். அவர்களை நான் ஒன்று நினைச்சிட்டாரே, பாக்கி பேரெல்லாம் அனுகிரகம் பண்ணுவார்.
நிகிரகம் பண்ணுவா, மன்னிப்பு வேண்டினா சரியே மன்னிச்சுவா. நான் அப்படி இல்லை. நாகம் திருப்பாடு இல்லையா, நான் கருணை உள்ளம் கொண்டவனே அல்லேன். வசிட்டாதிகள்லாம் இருக்கலாம், கௌதமாதிகளுக்கெல்லாம் அது நடந்திருக்கலாம். என் இடத்துல அதை எதிர்பார்க்காதே. யதா சத்வம் தத்தோ லக்ஷ்மி சத்வம் பூத் அனுசாரிச்ச நிஸ்ரீகாணாம் புதஸ்தத்வம் வினாதேன குணாபுதா. பராசர மகிழ்ச்சி இங்க நடந்த விடைய போற அனர்த்தம் என்னன்னு சொல்றார். இது இருந்தாத்தான் அது கிடைக்கும். யதா சத்வம் தத்தோ லக்ஷ்மி, லக்ஷ்மி கடாட்சம் எங்க இருக்கிறதோ அங்கதான் சத்வம். சத்வம்னா தைரியம்னு வைக்கான்னு சொல்லியிருக்கார். எங்க தைரியம் இருக்கோ அங்கதான் லக்ஷ்மி. லக்ஷ்மி கடாட்சம் இருந்தால் தான் தைரியம். தைரியம் இல்லாட்டா எப்படி நாட்டு ஆடுறது? 3 லோகத்தை ஆடணும். லக்ஷ்மி கடாட்சம் படுத்து நம்ம உடனே காசு படுத்துன்னு மட்டும் நினைச்சுக்கோம். தைரியமே படுத்து எப்படி நாட்டை ஆடுவாய்? சத்தம் பூத்தி அனுசாரிச்ச இந்த பூதம் எல்லாமே வாழறது, உலகம் ரட்சிக்கப்படுறது சத்தத்தாலே. நிஸ்ரீகாணாம் புத சத்தம். லக்ஷ்மி கடாட்சம் இல்லாத படுத்துனா ஏது சத்தம்? வினாதேன குணாபுதா. ஆக அனைத்து இழந்தான். இவன் இழந்தான், கொஞ்சம் வலிமை இழந்தான். உடனே தேவர்கள் வலிமை இழந்தா அசுரர்கள் சும்மா இருப்பார்களா? நேரம் வந்து இதுதான் எங்க நாடு, எல்லாரும் கிளம்பும் அப்படின்னு இடத்த பிடிச்சுட்டு வந்துட்டான். லோகாவிபூதா நிஸ்ரீகா தைத்யாக சத்வ விவர்ஜிதா ஸ்ரீயா விஹீனை நிஸ்ஸத்வை தேவை சத்ருஸ்ததோ நனம். ஸ்ரீதேவி கடாட்சத்தை இழந்துட்டான். மகாதேவி இந்த 3 லோகத்திலேருந்து புறப்பட்டு வெளியேறி விட்டான். அப்ப அந்த இடத்துல இவர்கள் நாம போய் நம்ம கொடியை நாட்டிட வேண்டிதான் என்று இவர்களோட சண்டை போட வந்தார்களாம். அதை கண்டை ரொம்ப பயந்து போய் நம்ம பிரம்மாவுக்கு பிரார்த்திப்போம், பகவானையே கேட்க வேணும்னு செல்லுகிறான். ஏவமுத்வா சுரா சர்வான் பிரம்மா லோகபிதாமகா க்ஷீரோதஸ்ய உத்தரம் தீரம் கைதேவ சகிதோ யயோ. க்ஷீரோதஸ்ய உத்தரம் தீரம், க்ஷீராதி பார்க்கடம். பார்க்கடனுடைய வடக்கு கரைக்கு பிதாமகனோடு சேர்த்து தேவர்கள் சென்றார்கள். அந்த க்ஷீரோதஸ்ய உத்தரம் தீரம் கிழங்கு விட்டு சித்தியம் வியாக்கியானத்தை சொல்கிறார். உத்தரம் தீரம், உத்தரம் கூலம், சாதத்வீபாசிரிதம் கூட சுவாமி சொன்னார். நிறைய ஜோதிஷ சாஸ்திரத்தை வச்செல்லாம் சொல்லியிருக்கார், பூகோளம் நடந்து சொல்லியிருக்கார். இது தப்புன்னு சொல்லுவார், இது சரின்னு சொல்லுவார். நம்ம மொத்தம் 6 தீபங்கள் சொல்லணும். ஜம்பு தீபம், லட்சத்வீபம், சால்மரி தீபம், குஷர் தீபம், கிரௌச்ச தீபம், சாகத் தீபம், உத்தர தீபம். அதில் இந்த சுவாமி சொல்றது சாகத் தீபத்தினுடைய ஆசிரியத்திருக்கிற கடவுள். ஏன்னா 6வது கடல் தான் பார்க்கடல். நம்ம மட்டும் சுற்றி இருக்கிறது உப்பு கடல். 6வது தீபத்தை சுற்றி இருக்கிறது பார்க்கடல். இப்போ 6வது தீபம் தான் சொல்றாரு கிரௌச்ச சாக புஷ்கர. ஆனால் அந்த தீபத்தை சுற்றி இருக்கிற கடல் கரையில் அடைந்தார்கள். சகத்வா திருதை சர்வைகி சமவேதா பிதாமகா துஷ்டா வாட்பிரிட்டாபிகி அராவரபதி ஹரி. அந்த ஹரிய பெருமான் பார்க்கடலை சயனிச்சிருந்தார். எல்லா தேவர்களும் போய் அவனை நான் தான் ஸ்தோத்திரம் பண்றாரு. நமாமி சர்வம் சர்வேஷம் அனந்தம் அஜம் அவ்யயம் லோகதாமன் பராதாரம் அப்பிரகாசம் அபேதினம். நீதான் லோகத்துக்கு ஆதாரமாக தரித்து கொண்டிருக்கிறாய். நமாமி சர்வம், சர்வம் சர்வேஷ, நீ சர்வேஷனா இருக்கிறாய். அனந்தனா இருக்கே, அஜனா இருக்கே, அவ்யனா இருக்கே. அது ஒவ்வொன்றும் இந்த சுவாமி உபாசனம் வியாக்கியானம் பண்றாரு. அஜன்னா என்ன, அவ்யயம்னா யாரு? அபக்ஷயாதி விகார ரஹிதம். அபக்ஷயம் தேய்தல், தேய்தல் முதலான விகாரங்கள் எல்லாம் கிடையாது. ஷட்பா விகாரம் சொல்லுவோம். அஸ்தி ஜாயதே பரிணமதே விவர்த்ததே அபக்ஷியதே நஷ்யதி. இது முதலான விகாரங்கள் எல்லாம் இல்லாதவனே, அனந்தம் முடிவற்றவனே, அஜம் பிறப்பிலேயே இப்படிப்பட்ட உண்மை வணங்குகிறோம். நாராயணம் அமின்யாம்சம் அசேஷானாம் அணியசாம். அணியசாம் ஆத்மாக்களுக்கு ஆத்மாவாக இருக்கக்கூடியவனே. அணியசாம் ஒரு போட்டு வரும். ஆனால் ஆத்மாக்களுக்கு ஆத்மான்னு சொன்னான்னு இந்த குறிப்பு வியாக்கியானத்தை அந்த சுவாமி சொன்னதுனால தான் சுலபமா புரியுது. சமஸ்தானாம் வெரிட்டஞ்ச பூராதீனாம் பிரியசா சத்வாதையோன சந்தீஷே எத்திரச்ச பிராகிருதா குணாக. சத்தமே இல்லாதவனே, சத்த குணம் இல்லாதவனேன்னு கொண்டாடணும். தூக்கி வரை போடும். அது வேணுமானு தான் இத்தனை கொண்டாடிட்டு இருக்கோம். அந்த சத்த குணத்தவா சொல்லல. நாம சத்தம் ரஜசு தமசு முக்குணங்களுக்குள்ள அடங்கிய சத்த குணத்தை தானே வசதி நினைச்சிருக்கோம். அது முக்குணத்தையும் தாண்டினதை பத்தி சொல்றாரு. அதனால இந்த மூணல் இல்லை. நிஸ்திரை குண்யோ பவார்ஜுனான்னு கண்ணனை சொல்லலையா? அப்ப பெருமான் இது எதையுமே திருண்டாதவர். எத்திரச்சம் பிராகிருதா குணா சசுத்தா சமசுத்தேத்யா. உலகத்தில் சுத்தர்கள் சுத்தர்கள்னு யாரார கொண்டாடுவோமோ அவர்கள் எல்லார காட்டிலும் சுத்தி உடையவர்.
சுத்தி ஏற்படுத்தக்கூடிய பதார்த்தங்கள் எதை சொல்வோமோ அதற்கு சுத்தி அளிக்கும் சக்தியே கொடுக்கக்கூடியவர். கலா காட்டா மூட்டாதி காலசூத்திரச கோச்சரை. இப்படிப்பட்ட தேவதையிலே எங்கள் இழந்த ராஜ்யத்தை திரும்ப பெறணும், லக்ஷ்மி கடாட்சம் கிடைக்க வேணும், அதற்காக பிரார்த்திக்கிறேன்னு சொல்ல பகவானும் ஆசை கொண்டார். சரி, நீ கேட்டபடிக்கு கொடுக்குறோம். பராசர மகர்ஷி அதுக்கு மேலதான் சொன்ன ஏவம் சம்ஸ்தூயமானஸ்து பகவான் சங்கச்சக்கரத்திற்கு ஜகாம தரிசனம் தேஷாம் மைத்ரேய பரமேஸ்வரா. சங்கச்சக்கரத்தை தரித்து கொண்டு பெருமாளே அவர்கள் முன்னாடி சேவை சாதித்தார். மொத்த பேரன் கீழே விழுந்து வணங்குகிறாள், சரணாதி பண்றான்னு சொல்றாங்க. அப்படின்னா மோட்சத்தை வழி சரணாதி பண்ணல, இழந்தது திரும்ப கிடைக்கணுங்கிறதுக்காக பண்றார்கள். இந்த ஸ்லோகம் நம்ம ஆச்சாரியர்கள் அடிக்கடி எடுத்தது. தாவதாத்தி ததா வாஞ்சா தாவன் மோகா ததா சுகம் யாவன்னையாதி சரணம் துவாம் அசேஷாகநாசனம். எல்லா குற்றங்களையும் போக்க வல்ல தேவதையிடத்திலே சரணாகதி பண்ணுகிற வரைக்கும் தான் தாவதாத்தி. அது வரைக்கும் தான் ஆட்சி இருக்கும், அது வரைக்கும் தான் ஆட்சி இருக்கும், அது வரைக்கும் தான் மோகம் இருக்கும், அது வரைக்கும் தான் சுகம் இருக்கும். அப்படின்னா எது வரைக்கும்னு சொல்றாருனால் 4 அர்த்தங்கள் பார்த்துக்கணும். சதுர்விதா வஜந்தேமா ஜனாஸ்கிருதி அர்ஜுன ஆர்த்தோ ஜிக்ஞாசுரர்த்தார்த்தி ஞானீச்ச பரதர்ஷவான்னு பகவத்கீதையில ஸ்லோகம். அதில் பிரட்ட ஐஸ்வர்யன் காமன், அபூர்வைஸ்வர காமன், கைவல்யார்த்தி, பகவல்லாபார்த்தின்னு 4 பேரை பற்றி சொல்லுவார்கள். அந்த 4 பேரை பற்றி தான் இங்கே சொல்றாருங்கிறது வீட்டு வியாக்கியானத்திலே இப்படி சேவிச்சுக்கலாம். 60 வரையிலையும் பார்க்கலாம். தாவதார்த்தி அதுவரை தான் ஆர்த்தி இருக்கும். இழந்த சொத்து வேணும் வேணும்னு கேட்டுட்டே இருக்கணும். இந்த துடிப்பு எது வரைக்கும்? பெருமாத்தினுடைய சரணம்னு சொல்ல வரைக்கும். அப்புறம் இது எல்லாம் இருக்கு போட்டாங்க. அதுக்கப்புறம் ததா வாஞ்சா, புது சொத்து வேணும் வேணும்னு தோணும். அந்த வேணும் எது வரைக்கும் இருக்கும்? அவர் திருவடிகளில் சரணம்னு சொல்ல வரைக்கும் இருக்கும். மோகா என்னமோ ஆத்மா ஆத்மாவை அனுபவிச்சிருக்கிற கைகளில் சிறந்ததுன்னு தோணிட்டு இருக்கும். எது வரைக்கும்? அவர் திருவடியில் சரணம்னு சொல்ல வரைக்கும். அப்புறம் இதை விட அது உயர்ந்ததுன்னு தெரிஞ்சுப்படாதா சுகம் இருக்கும். எது வரைக்கும் சுகம் தோணும்? ஐஸ்வர்யானுபவ சுகானுபவம், கைவல்யானுபவ சுகானுபவம்னு எதுவரை தோணும்? சரணாதி பண்ண வரைக்கும் தோணும். அது பண்ணா பகவத் லாபம்னா சுகம்னு தெரிஞ்சுப்படும். பாக்கி எல்லாம் கிட்டத்தட்ட அசுகம்னே புரிஞ்சுப்படும். யாவன்ன யாதி சரணம் துவாம் அசேஷாக அசனம் என்று எல்லாரும் அவர் திருவடிகளை விட்டு பிரார்த்திக்கிறார். ஆனிய சகிதா தைத்தே. அப்பதான் பெருமாள் வழி சொல்லி கொடுக்குறார். நீ எல்லாத்தையும் திரும்ப பெறணும்னா பார்க்கடலை கடையிறது ஒன்று தான் வழி. யாராலும் தான் படுத்துக்கிற உள்ள ஊர்ல இருக்கிற எல்லாரையும் வர சொல்லி இதை கடைஞ்சி நீங்க அமிர்தம் எடுத்துக்கணும்னு சொல்லி பார்த்துக்கிட்டா. ஆனா எல்லாருக்கும் அவர் தனக்குன்னு என்னைக்குமே இருந்தது அதே ரூபம். நச்சாதாசா நாயுதானி நச்சாஸ்தரம் எல்லாமே பக்தானாம் தாம் பிரகாசதே பரிகர பரிவர்கா பூஷணாம் ஆயுதானி பரவர குணகடாச்ச ஞானசக்தியாதேன்னு புறத்தாழ்வான் சாதித்தார். எல்லாமே அடியார்களுக்கு தானே. போங்கோ ஓஷதி எல்லாம் நிறைய எடுத்துவாங்கோ போடுங்கோ. இந்த திவ்யமான சில ஓஷதிகள் மூலிகையை போட்டாதான், விசித்திரமான மூலிகையை போட்டாதான் விசித்திரமான பண்ண வழி வரும். இப்போ வரப்போற அமிர்தம்னு வசதியா இருக்கணும் இல்லையா? நம்ம பார்த்து அமிர்த மாட்டேங்க. அதனால எத்தனை நன்மை ஏற்படணுமே. அதனால கீழ் சுவாமி சொல்றார், ஓஷதீனா விசித்திர சக்திகத்வாது விசித்திர வஸ்து உற்பத்தியர்த்தம் ஆனயனம். எதனால ஓஷதிகளை கொண்டு போட்டு அதை போட்டு கடை வாங்கிறாரே, பார்க்கடலை கடைஞ்சா அமிர்தம் கிடைக்காதா? அதுக்கு எதுக்கு மூலிகையெல்லாம் போடணும்னா நினைச்சதை காட்டிலும் நிறைய சக்தி படைத்த அமிர்தம் வரணும் இல்லையோ? அப்போ அதை போல சக்தி கொடுக்கக்கூடிய மூலிகைகள் மூலம் பொருளை போடணும். போட்டு கடைஞ்சாதான் அதை பற்றி இப்போ எடுத்துப்பாங்க. சரி, கடையணமே பார்க்கடலை கடலாக கொள்ளலாம். ஒன்றுமில்லை, ஒரு தயிரை கடையணும்னா கூட மத்து நட்டாகணும். மத்து வேணுமேனா மந்தர பர்வத்தத்தை கொண்டு மத்தாக நட்டு மந்தானம் மந்தரம் கிருத்வா யோக்திரம் கிருத்வா ச வாசுகின் சாமபூர்வஞ்சதைதேயா தத்ர சாமான்ய கர்மணி. இப்படி வைத்துக் கொண்டு கடை வீரர்கள் சரி கட்டணமே. அதுக்கு வாசுகி பாம்பை கயரா வச்சு கட்டிங்கோ. நிர்ணாகம் சுற்றி நெடுவரை நட்டு ஆழ்கடலை பேணான் கடைந்தவுடன் கொண்டு வந்த பெருமான் ஆழ்வாருடைய கோஷம். இப்படிதான் பண்ணணும்னு சொல்லி கொடுத்தார். சரி, இதுக்கு நாங்க மட்டும் பண்ண முடியுமா? நான் உங்களால் முடியாது. அசுரர்களையும் நண்பர்களா சேருவாடானால் அது உங்க பாடு. என்னிடத்துல அதை வழி கேட்டே வழி சொல்லிட்டேன். சேருவார்களானா ஆட மாட்டேன் ஆடித்தான் கறக்கணும், பாட மாட்டேன் பாடித்தான் கறக்கணும். நீங்க வரப்போற அமிர்தத்துல பாதி உங்களுக்கு தரேன்னு சொல்லுங்க, தானே சேர்ந்துப்பா. சரி, இந்திரன் பேசிட்டுப்பா. இது அவசரப்படாது. இந்த விஷயத்தை பாகவத புராணத்தில் சொல்லி கொடுக்குறார். இவர் வெளியில போகிறச்சவே பெருமாள் நிறுத்தினாலாம். போகிறச்சே அங்கே ஒரு சண்டை வரப்போகுது. யார் தலையை பிடிக்கணும், யார் வாழை பிடிக்கணும்னு வரும். அது வர்றச்சே நான் தான் தலையை பிடிப்பேன் நான் சொல்லி சொல்ல போகிறோம். ஆங்காரத்தாலே நீங்க என்ன சொல்லுவீர்கள்? நாங்க தேவர்களா இருந்துச்சே வாழை பிடிப்போமான்னு நீங்க கேட்பீர்கள். பெசாத தலையாட்டு வாழை பிடிக்க ஒத்துக்கும்.
இது நான் சொல்ல ஒரு சூட்னு சொல்லி புத்தம் வச்சுட்டா நாளைக்கு அதை அப்படி கடைஞ்சி அதுலேருந்து ஹால விஷம் வாய் வழியா வெளியே வந்தது இல்லையோ, அதனால ஆபத்து இல்லாம தப்பிச்சது தேவர்கள். பால் பக்கம் பிடிச்சிருந்ததுனால தலைப்பக்கம் பிடிச்சிருந்த அசுரர்களுக்கு அதனாலே பலம் உரிமைப்படலாம். மந்தானம் மந்தரம் கிருத்வா யோக்திரம் கிருத்வாச்ச வாசுகின் ததோ மதிது ஆரப்தாக மைத்ரேய தரசாமிருதம் கேலோத மத்தியே பகவான் கூர்மரூபி ஸ்வயம் ஹரி மந்தராந்திரேண திட்டானம் பிரமதோ பூத் மகாமுனே. இது மேல கீழே தூக்கி போடுறது பாத்திரம்னா அடி இருக்கும், அதனால மத்து கீழே போயிடுது, நம்ம கீழே தடித்து தான் திரும்ப மேலே வரும். இது இந்த அடி இல்லாத கடல்னா பாத்திரம், இதுல மந்திரத்தை வச்சா கீழே விழுந்து மேலே விழுந்து சரின்னு பெருமான் மேல ஒரு கையை வச்சு தடுத்து நிறுத்திட்டார். கீழே கூர்ம ரூபம் ஆமையான வடிவத்தோட கீழே போய் அது கீழே போடாம தடுத்து நின்றார். மொத்த தேவர்களுக்கு அசுரர்களுக்கு அந்தராத்மாவாக இருந்து அவர்களுக்கு பலம் கொடுத்தார். இதுக்கு மேல இவர்களால் கடை முடியாதுன்னு ஒண்ணே நான் போகணும். நான் முதல்ல சொல்லியிருக்கலாம், சரி சார் நீங்க தான் கடையை போயிருக்கணும்னு நினைச்சு கொடுத்தேன் அப்படின்னு சொல்லி நானே கடையை தொடங்கினா ஒவ்வொன்றா வர ஆரம்பிச்சு. அஸ்வாப்சரோ விஷசுதா விதுபாரிஜாதா லக்ஷ்மியாத்மனாவரணதோ ஜலதிப் பபூவான்னு புறத்தாழ்வான் சாதிக்கிறார். அஸ்வம் குதிரை வந்தது, அப்சர ஸ்திரீகள்லாம் இருக்கா, அதை சொல்றார். ஹவிப்தாமா பவத் பூர்வம் சுரபி சுரபூதிதா காமதேனு முதல்ல தோன்றிதான். எல்லா தேவர்களும் குதித்து தங்களுக்கு வேணும்னு எடுத்துன்னு விடான். கிமேததிக்கு சித்தானாம் திவிச்சிந்தையதாம் ததா பபூவ வாருணி தேவி கள்ளு தேவி. வாருணி தேவி தோற்றினா ரெண்டாவது மதாந்தமான ரோச்சனத்தோட வந்தார். கந்தேன பாரிஜாதோ பூது பாரிஜாத மரம் மூணாவது பிறந்தது. அப்சரசுகள் எல்லாம் நாலாவது தோன்றினார்கள். அதுக்கப்புறம் சந்திரன் ததா சீதாம்சு அபவது ஜதிர்கேதம் மகேஸ்வரா. அங்கிருந்து சந்திரன் தோன்றினார். அதான் அடிக்கடி சந்திர சகோதரி சுதா சகிலாம் சொல்ல முடியும் விராட்டிக்கு. அந்த அமிர்தம் தோன்ற சமயத்து கூடவே தோன்றினவர். சந்திரனுக்கு உடன் பிறந்தான்னு வச்சுக்கூட சுவாமி சாதிக்கிறார். ஸ்திதியிலே ஆதவ் பகவன் மனசோ ஜாதஸ்ய சந்திரஸ்ய தௌ தேகௌ. சந்திரனுக்கு பெருமாள் மனசுல பிறந்து ரெண்டு தேகங்கள். தத்ர ஏகா அப்திஜா சிவசிரோபூஷணம். இந்த கடல்லேருந்து பிறந்தது சிவபெருமானுக்கு தலையில பூஷணமா படுத்து. அடுத்தது அந்நஸ்து அத்ரிநேத்ரஜா. அத்ரியினுடைய கண்ணிலேருந்து பிறந்தது ரெண்டாவது லோக யாத்திரா நியுக்தா. அதான் லோக யாத்திரையிலே நியுக்தராக இருந்தார் என்று ரெண்டு உருவம்னு சொன்னார். ஜபுகுச்ச விஷம் நாகா. கடைய அந்த நாகப்பாம்பு வாயிலிருந்து விஷம். க்ஷீரோதாத்தி க்ஷீரோதாத்தி சமுத்திதம் ததோ தன்வந்திரி தேவா. கடைசியா தன்வந்திரி பகவான் உருவானார். அவர் கையில அமிர்த கலசத்தோட வந்துட்டார். பிப்ரத் கமண்டலம் பூர்ணம் அமிர்தஸ்ய சமுத்திதா. கடைசியா மகாதேவி ஸ்ரீதேவி வயசஸ்தஸ்மாது உத்பூதா கிருத பங்கஜா. கையிலே தாமரைகளை தரித்து கொண்டு ரெண்டு பெரிய யான பன்னீர்ச்சம் விசுரிய ஆசிரியமான திருக்கோலத்தோடைய புறப்பட்டால் தாம் துஷ்டுவது முதாயுக்தா ஸ்ரீசூக்தேன மகர்ஷயா. மகர்ஷிகளெல்லாம் ஸ்ரீசூக்த சொல்லி இரண்யவர்ணாம் ஹரிணி சுவர்ண ரஜத ஸ்ரஜாம் என்று கொண்டாடி வரவேற்றார்கள். திவ்யமால்யாம் பரதரா ஸ்நாதா பூஷண பூஷிதா பஷ்யதாம் சர்வதேவானாம் யயோ பக்தஸ்தலம் ஹரே. இதான் முதல்ல லக்ஷ்மி கல்யாணம்னு சொல்லப்படுது. இது நடந்தது முதல் கல்யாணம், திருதெய்வத்திலே கல்யாணம், சிருஷ்டி ஆரம்பிச்ச உடனே கல்யாணம். எல்லாம் வந்தது சீதா கல்யாணம், புனி கல்யாணம், ஆண்டாள் கல்யாணம், அப்பிண்ணை கல்யாணம், கோதாபரணை என்னென்ன சொன்னாலும் அப்புறம் தானே. இது எல்லாத்துக்கு முன்னாடி லக்ஷ்மி கல்யாணம் எல்லாமே பெண்கள் பேர்ல தான் இந்த கல்யாணம் வரும். சீதா கல்யாணம், ஆண்டாள் கல்யாணம், புனி கல்யாணம், லக்ஷ்மி கல்யாணம். பெருமாள் பேர்லேயே இல்லையே என்ன ஸ்ரீனிவாச கல்யாணம். இதுக்கு ஒரே பேர் இருக்கு. அங்கேயும் ஸ்ரீது முதல்ல அவள் தான் இருக்கிறாள். எப்படி திரும்பி பார்த்தாலும் அவளுக்கு தான் கல்யாணம்னாலே விவாக மந்திரமே எல்லாமே ஏற்பட்டது பெண்களுக்கு தான். அதனால அவள் பார்த்து கையில வரமாலை ஏற்றி கொண்டு 33 கோடி தேவர்கள் அமிர்தம் வருமானு பார்த்துருந்தான். யாரும் பெருமாளுக்கு பரிசிரமமானதே எதை பார்க்கவே இல்லை. அமுதில் வரும் பெண்ணுதான பிராட்டி அப்படி தோன்ற இந்த பிராட்டியை தான் நாம் ஆசைப்பட்டிருக்கிறோம். அமுதம் கொண்டு வந்த பெம்மான் ஆழ்வார் வாசம். கொடுத்துகந்தால் இருந்துக்கணும். அமிர்தத்தை கிடைத்தால் கொடுத்தான்னு இருக்க வேண்டிய இடத்துல கொண்டான்னு இருக்கிறது. என்னால் சாதாரண அமிர்தத்தை உப்புச்சாரான்னு இருக்கிற அமிர்தத்தை தேவர்களுக்கு கொடுத்துட்டார். அமுதில் வரும் பெண்ணுதான பிராட்டியை தான் கொண்டார். அவர் கையிலே வரமாலை எடுத்து ஒவ்வொருத்தரா பார்க்கிறா. இவர்கள்னா நமக்கு மணாளர்களே அல்ல, பெருமானத்தான் மணாளனா வரிக்க வேணும்னு பஷ்யதாம் தேவதேவானாம் சர்வதேவானாம். எல்லா தேவர்களும் 33 கோடி பேர் பார்த்து கொண்டிருக்கும் போது பெருமானத்திற்கு வந்தால் அவன் திருமணியில் காலை வைத்து விடுப்புற காலை வச்சு திருமானவரை ஏறி உட்கார்ந்துடும். ஜெயோ பக்ஷஸ்தலம் வரேக. அதுன்னு வெட்கமே இருந்துட்டாதா?
இத்தனை ஆண்கள் பார்த்துருச்சு, ஒரு பெண்ணு போய் ஒரு புருஷனுடைய திருமார்மலையில் உட்காருடா, அப்பதான் பட்டம் சாதிக்கிறான். பெண்களுக்கு பெண்கள் போட்டியில் வெட்கமில்லை. எல்லாருமே பெண்கள் தான். ஏன் ஆண்கள்? எல்லாம் ஆணுடைய உடுத்திய பெண்கள். உண்மையா ஆத்மாக்கள் எல்லாருமே பெண்கள். இந்த விஷயத்துக்கு தான் திருக்கண்ணமங்க சிறைக்கு போனா சொல்லுவாங்க. அந்த இடத்துல மகாலட்சுமிக்கு வெட்கமா இருக்குதான். இத்தனை தேவர்கள்லாம் பார்த்துருக்கா, நம்ம ஏன் உட்கார்ந்துக்கிறமேனு. அதனால கல்யாணத்தை அங்கே நடத்திக்க வேண்டாம், ஏகாந்தமா நடத்திக்குவோம், கூட்டம் ஜாஸ்தியா இருக்கு அப்படிங்கிறதுக்காக திருக்கண்ணமங்கைக்கு வந்துட்டாலும் அந்த தேவர்களும் தங்களோட வண்டுகள் ரூபமா மாறிட்டு அந்த தாயார் சந்தி பக்கத்துல ஒரு ஒன்று வச்சிருப்பாங்க. அந்த பெறைக்குள்ளதான் ஒரு 1000 தேனி வண்டு இருக்கும். அது தட்சிணாயனமான ஒரு பக்கம் இருக்கும், உத்தராயணமான இன்னொரு பக்கத்துக்கு மாறிப்படும். இதெல்லாம் தயார் சந்தி போனா சேவிச்சுக்கலாம். என்னென்ன சரித்திரம் புராணங்கள்ல பார்க்கணுமோ நிறைய விஷயம் அப்படியே திவ்யதேசங்களுக்கு போனா ஸ்தல புராணத்தோட ஒத்து போகும். அது பார்த்து ஆசைப்பட்டுத்தான் ஆழ்வார்களை விடுபாடித்தார். தயா விலோகிதா தேவாக ஹரிபக்ஷஸ்தலஸ்தயா லக்ஷ்மியா மைத்ரேய சகசா பரா நிருதி மாததா. திரிபுராட்டியார் திருமார்பலையை அமர்ந்து அகலகிலே நீரையும் திருவிருந்த திருமார்பன்னு சொல்லும். திருக்கண்டேன் பொன்மே நிகழ்ந்தேன் பிராட்டி எழுந்துள்ளார். மையார் கருங்கண்ணி கமலவரன் மேல் செய்யான் திருமார்பிச்சே திருமாலேன்னு பாசல். இப்படிப்பட்ட மகாலட்சுமி அங்கு அமர்ந்து கொண்டு எல்லாரையும் கட்டாட்சிக்க அப்பவே அவர்களுக்கு இருந்த சாபம் எல்லாம் தீர்ந்தது. இந்திரன் பிரார்த்தனை கணக்கு எல்லாத்தையும் திருப்பி கொடுத்தாள். எஸ்யா கடாக்கணம் அமுக்கணம் ஈஸ்வரானா ஐஸ்வர்யகேது சகஜனீனமேததுன்னு ஆச்சரியமான ஸ்லோகம். அவர் கடாட்சித்தா தான் பிரம்மா பிரம்மாவாரா, கடாட்சித்தா ருத்ரன் ருத்ரனாரா, இந்திரன் இந்திரனாரா. இதெல்லாம் என்ன? அவர் கடாட்சித்தா தான் இந்த பெரிய பெருமாள் ஆரா. அப்படி இருக்கும்போது அப்புறம் மற்ற பேருக்கு சொல்ல வேண்டுமா? அப்படி எல்லாரையும் கடாட்சித்தான். மாயையா மோகித்வாதான் விஷ்ணு ஸ்ரீரூப சம்ஸ்திதா. இந்த தன்வந்திரி கையில வச்சுட்டு அந்த அந்த ஒரு பானை வச்சிருக்கார். அந்த அமிர்தத்தோட அசுரர்கள்லாம் பிடிங்கி ஓட பார்த்தா. இதை திரும்பி விவாடமே மோகினி வடிவத்தை எடுத்துட்டார். அதான் திருமோகூர் மோகன கஷேத்திரம்னு சொல்லுவார்கள். அங்கதான் பெருமாள் மோகினி அவதாரம் பண்ணி எல்லாரும் பிடிச்சு கொடுத்தாருன்னு பெரிய படமெல்லாம் வரைஞ்சி வச்சிருப்பாங்க. நீங்க செய்யலாம். அப்படி மோகினி அவதாரம் எடுத்து இவர்களை எல்லாம் மயக்கி வரிசையா தேவர்களை உட்காத்தி வச்சு அவர்களுக்கே அமிர்தத்தை பிரிச்சு கொடுத்துட்டார். இந்திரன் பிரார்த்திக்கிறான். நமாமி சர்வலோகானாம் ஜனனியும் அப்தி சம்பவாம். அப்தி சம்பவையான ஜனனியே உன்னை வணங்குகிறேன். பத்மாலயாம் பத்மகராம் பத்மவத்ர நிவேக்ஷணாம் வந்தே பத்மமுகீம் தேவி பத்மநாப பிரியாமகம் யஜ்ஞ வித்யா மகாவித்யா முக்கிய வித்யாச்ச சோபனே. இப்படி ஒரு சொல்லிட்டாரு. யஜ்ஞ வித்யா மகாவித்யா முக்கிய வித்யான்னு என்னது, எந்த வித்யான்னு தெரியாது. எல்லாத்துக்கும் சொல்றார். யஜ்ஞ வித்யா தர்ம மீமாம்சா மகாவித்யா இந்திரஜாலாதி குஹக ஞானம் முக்கிய வித்யா மந்திரவாத விசேஷா மந்திரவாத விசேஷா. இன்னென்ன வித்தை இன்னென்னத்தை சொல்லாம எல்லா வித்தையும் தேவிதான். ஆத்ம வித்யாச்ச தேவித்வம் விமுக்தி பலதாயினி ஆன்வீக்ஷிகி திரைவார்த்தா தர்க்கசாஸ்திரம் நீதான். தண்டநீதி ஸ்வமேவச்ச அர்த்தசாஸ்திரம் நீதான். காத்தன்யா காமதே தேவி சர்வயஜ்ஞமய பபு கம்மாதா சர்வலோகானாம் தேவதேவோ ஹரிப்பிதா. எல்லா ஜீவராசிகளுக்கு நீ மாதாவாக இருக்கிறீர். தேவதேவனான பெருமான் பிதாவாக இருக்கிறான். எல்லாம் ரமணனாருக்கு ஸ்தோத்திரம் பண்ணேன். என்னமோ வேண்டித்தானே ஸ்தோத்திரம் பண்ணிருக்கேன். நீ நான் அனன்ய பிரயோஜனம், நீ பிரயோஜனாந்தரம் என்ன வேணும்னு கேளு அப்படின்னு கேட்க 2 வரம் கேட்கிறான். தைலோக்கியம் நத்வயா தியாஜம் தியாஜம் ஏஷமேஸ்து வரப்பரா. முதல் வரம், இனிமே என் 3 லோகத்தை விட்டுட்டு தேவதை எங்கேயும் போகக்கூடாது, இங்கேயே தான் எழுந்து ஒழிக்க வேண்டும். 2வது, இப்ப நான் ஸ்தோத்திரம் பண்ணி உங்க ஆனந்திப்பித்தேன்னு இந்த ஸ்தோத்திரத்துக்கு யாரெல்லாம் உங்க வணங்குகிறானோ அவங்ககிட்டேருந்து நீ போகக்கூடாது. இது எனக்கு கொடுத்த வரத்தை. இனிமே இந்த ஸ்தோத்திரத்தை யார் பண்ணாலும் ஸ்தோத்ரேன எஸ் ததைதேன துவாம் ஸ்தோஷ்யத் அப்தி சம்பதே சத்வயான பரித்யாஜ்யா திதியோஸ்து வரோமம். 2வது வரம், அவனே நீர் வரக்கூடாது. அதிமதி சரஸ்வதி திதி சமக்தி சக்தி ஸ்ரீயா சித்திரிஷேத்த உலகார் பராசரப்பட்ட சாதிக்கலையா, அது போல எல்லா செல்வமும் அவனுக்கு கொடுக்கணும். எஸ்ச சாயம் ததா பிராதா ஸ்தோத்ரேன அநேன மாணவா. அப்பதான் ஸ்ரீ மகாலட்சுமி சொல்றார், காலை மாலை எல்லா பூஜைகளையும் இந்த ஸ்தோத்திரத்தை கொண்டு யார் என்னை தொழுகிறானோ மாம் ஸ்தோஷதி நதஸ்யாகம் பவிஷ்யாமி பராந்தி. ஆளாளுக்கு பிரார்த்தித்ததெல்லாம் கிடைச்சது. தேவர்களுக்கு அமிர்தம் கிடைச்சது, ரிஷிகளுக்கெல்லாம் சேவை கிடைச்சது, பெருமாளுக்கு பிராட்டி கிடைத்தாள், நமக்கு சரித்தம் கிடைத்தது, ஆழ்வார்கள் வாசனம் பாடுறதுக்கு பெரிய குணத்தை புரிந்துவிட்டார்கள். இப்படி ஒவ்வொருத்தரும் ஆசைப்பட்டதை பெற்று போனார்கள். கடைசியா பராசர சொல்லி முடிக்கிறார். ருகோகோ சாத்தியாம் சமுத்பன்னா ஸ்ரீஹி பூர்வம் உததே புனா. நீ கேட்டீரே மைத்திரே கேள்வி, மகாலட்சுமி யாருக்கு பொண்ணு?
இதுவா அதுவான்னு ரெண்டு விஷயம் கேட்டீரோ இல்லையோ சொல்றேன். பிருகோக்கியாத்தியாம் சமுத்பன்னா, முதல்ல பிருகுவுக்கு கியாதிக்கு பிறந்தாள். அவளேதான் பார்க்கடல் கடையப்படும் போது பார்க்கடலிருந்து உருவானான்னு 2 அவதாரம்னு தெளிவுபடுத்தார். அவதாரம் கரோத்யேஷா ததா ஸ்ரீஸ்தத் சகாயினி புனச்ச ராகவத்தே அபவத் சீதா ருக்மிணி கிருஷ்ணஜன்மனி அந்நேஷு அவதாரேஷு விஷ்ணுரேஷா அனபாயி. அவன் என்ன அவதாரம் பண்ணாலும் மனுஷனா பிறந்தாலும் இவளும் மனுஷியாவே பிறப்பாள். அவன் தேவனா பிறந்தால் அவளும் தேவனா தேவியாவே பிறப்பாள். அவன் ராகவனா பிறந்தார் சீதை, அவன் கண்ணனா பிறந்தார் ருக்மிணி. என்னவா இருந்தாலும் விட்டே பிரிய மாட்டாள். தேவத்தே தேவதேகேயம் மனுஷத்தேச்ச மனுஷி விஷ்ணோ தேகானுரூபாம்பை கரோத்யேஷா ஆத்மனஸ்தனம் பட்டதே ஏஷு சைவேஷா கிருகேஷு ஸ்ரீகதா முனே அலக்ஷ்மீஹி கலனாதாரா நதேஷ்வாஸ்தே கதாச்சன. இந்த சரித்திரத்தை யார் படிக்கிறார்களோ அவர்கள் வீட்டில் அலக்ஷ்மியை நசதாம் பிரார்த்திக்கிறவங்க. அதை போல அலக்ஷ்மியே வராது, எல்லாவது செல்வங்களையும் பெறுகிறார்கள். அமிர்தமதன சரித்திரம். அந்த சமயத்தில் மகாலட்சுமி உருவானது, பெருமானுடைய திருக்கல்யாணம் நடந்தது, திருமார்களில் அமர்ந்தது. இதெல்லாம் முதல் அம்சத்தில் இத்தனை நாடி பார்த்த 8, 9வது அத்தியாயத்தினுடைய சரித்திரம். துருவ சரித்திரம் 5 நிமிஷத்தில் சொல்லி முடிச்சுள்ளோம். அது ஏகாதச அத்தியாயத்தில் இருக்கிறது. பிரிய பிரக உத்தான பாதம். இனிமே சொல்ல போகுது சுவாயம்புவனுடைய பிள்ளைகளை பற்றியும் பேரனை பற்றியும் கதை. அதுக்கு அழகா ஒரு விஷயம் சொல்றாரு. மனோர் தௌஹித்ரோ வம்சா உத்தா. பொண்ணுடைய பிள்ளைகளை பற்றிய விஷயத்தெல்லாம் சொல்லிட்டாராம். இனிமே தத் புத்திரான்பயம் பக்தும். இத்தனை நாள் பொண்ணுக்கு பெற்றதெல்லாம் சொல்லிட்டாரு. ஆபூதி பிரசூதி தேவபூதி இவர்கள்லாம் மனுவுக்கு பிறந்து சுவாயம்புவனிடத்துல இப்படி எல்லாம் ஆச்சு. இன்னும் பிள்ளையை பற்றி சொல்லவே இல்லையா? இதெல்லாம் பிள்ளையை பற்றி சொல்ல மாட்டேங்கிறோம். நான் இல்லை, பெண்ணுக்கு முக்கியத்துவம் சீமந்த புத்திரின்னு தான் சொல்லுவார். அதனால பிறந்தவளுக்கு முதல்ல சொல்லிட்டு அதுக்கப்புறம் பிள்ளைகளை பற்றி சொல்றார். பிரியபிரதன் உத்தானபாதன் 2 பிள்ளைகள் இருந்தார்கள். தயோர் உத்தானபாதஸ்ய சுருச்சியா உத்தமசுதா. அதை சுருச்சி ஒத்தி சுனீதி ஒத்தி. பிரியபிரதன் உத்தானபாதன். உத்தானபாதனுக்கு 2 மனைவியர். பிரியபிரதனால தான் இந்த உலகமெல்லாம் சப்த தீபமா பிரிக்கப்பட்டதுன்னு மேல கதை சொல்லுவார். இப்போ உத்தானபாதனுக்கு ஒரு பிள்ளை, 2 பிள்ளை. சுனீதிங்கிறவரிடத்துல ஒரு பிள்ளை, சுருச்சிங்கிறவரிடத்துல பிள்ளை. சுருச்சியினுடைய பிள்ளை உத்தமன்னு பேரு, சுனீதியினுடைய பிள்ளைக்கு துருவன்னு பேரு. 2 பிள்ளை. ஆனா என்னமோ அந்த மகாராஜாவுக்கு அதி பிரீதிமான் துருவசுதா. சுனீதிங்கிறவர் ரொம்ப நல்லவர், ஒரு சாஸ்திர ஞானம் தெரிஞ்சவோ பத்தேன். ஆனா என்னமோ அந்த சுருச்சியில் நடத்த இருந்த விருப்பம் ராஜாவுக்கு சுனீதி நடத்த இல்லை. ஆனால் மாற்றாந்தாய போலவே அந்த பிள்ளைய நடத்திட்டு இருக்கலாம். உத்தமன் அப்பாவுடைய பிள்ளை மடியில் ஏறி உட்காந்து விளையாடிட்டு இருக்கான். இந்த பிள்ளை பார்த்தோம்னா நம்மளும் அப்பா மடியில் ஏறி உட்காந்துக்கலாம், ஆசனத்தில் உட்காந்துருக்கா, நம்ம ஒரு அங்கத்தில் உட்காரணும்னு எனக்கு ஆசை. ஏற போனான். அப்போ அந்த மாற்றாந்தாய் வந்தாள். இல்லை நீ வயத்தில் பிறந்தவன் இல்லை, அந்த பாக்கியம் இல்லை, அந்த புண்ணியம் உனக்கு இல்லை, ஆகவே அப்பா மடி உனக்கு கிடையாது. அப்படி அந்த மடி வேணும்னா நீ போய் புண்ணியத்தை சம்பாதித்து கொண்டு வர வேண்டும். போ பெருமாளை பிரார்த்தி விட்டா நீ என் வயத்துல மறுபடியும் பிறந்து அப்பா மடியில் ஏறிக்கலாம்னு சொல்லிட்டான். கேட்ட பிள்ளைக்கு ரோஷன் தாங்க. அடிபட்ட பாம்பை போல வேகமா அம்மாட்ட வந்தான். கிரியதே கிருதா வத்ச மகானேஷ மகோரதா அந்நஸ்திரீ கர்ப்பதாதேன அசம்பூய மகோதரே. என்னுடைய வயத்துல பிறக்கல, அந்நிய ஸ்திரீனுடைய வயத்துல பிறந்திருக்கேன். ஆகவே இந்த பிரயத்தனமே நீ படாதே, வேணும்னா புண்ணியத்தை சம்பாதித்து கொள்வான்னு சொன்னார். பராசர சொல்றார். தாம் விட்வா குவிதம் பூதம் குவிதம் புத்திரம் ஈஷத்து ஸ்புரிதாதரம். குழந்தைகளுக்கு கோபம் வந்ததுன்னா நெத்தியில வேர்க்கும், உதடு தடதெல்லாம் பிடிக்கும், என்ன பேசுறதுன்னு தெரியாது, கைகாலாம் நடுங்கும், எல்லாம் அந்த பிள்ளை கொண்டு நேரம் அம்மாட்ட போய் பிளாக்கணம் வச்சான். சுருச்சி சத்தியமாகவே தான் அந்த பாக்கியோசி புத்திரக. நான் என்ன பண்றது, நீ என் வயத்துல பிறந்திருக்கேன், எனக்கும் புண்ணியம் கிடையாது, பாக்கியம் இல்லை, உனக்கும் புண்ணியம் இல்லை, பாக்கியம் இல்லை, நான் என்ன சொல்லுவேன். ஆனா அதுக்கு நீ பயன்படாது, ஆத்மகுணத்தை விடவே விடாது, உனக்கு வழி இருக்குதுன்னா இப்படி சொல்றேன். நம்ம ஆசாந்தா என்ன சொன்னான், நீ என் வயத்துல பிறக்கணும், அதுக்கு அதோட்சகனான பகவானை பிரார்த்தி அவர்களிடத்திலே சம்பாதிச்சுக்கோ, அப்புறம் என்கிட்ட போற, அப்பதான் அப்பா மடியில் ஏறலாம் நடுங்க. நான் சொல்றேன். அவர் ஒரு பாதி உபயோகிச்சுட்டா. பெருமான பிரார்த்திப்பாய், புண்ணியத்தை சம்பாதிப்பாய், சரி. அதுக்கப்புறம் அவர் மடியே கிடைச்சதுமே இந்த அப்பா மடி உனக்கு இருக்குது, நீ அங்கவே பிரார்த்தித்தியானா அவரே கொடுத்துட்டு போறார். இவரே தருக்கு ஓ மம புத்திரஸ்ததா ஜாதா சொல்ப புண்ணியோ துருவோ பவான். நானா அல்ப புண்ணியவதி, நீ அல்ப புண்ணியவனா இருக்க. எதிதே துக்கம் அத்தியர்த்தம் சுருச்சியா வசசா பவது தது புண்ணியோபச்சை அத்தனம் குரு சர்வபலம் பிரதே. அப்படி
அப்படின்னா அந்த புண்ணியத்தை சம்பாதிக்கிறது நீ வழி தேடு. ஆனா நீ என்ன வேணா தேடிக்கோ, கோபப்படு, எங்கேயும் போ, இதை மட்டும் கூடாது. சுஷீலோ பவ தர்மாத்மா மைத்ரா பிராணிகிதே ரதா நின்னம் யதாப பிரவணாக பாத்திரம் ஆயாந்தி சம்பதம். ஆகாசத்தில் இருக்கிற ஜலம், மேட்டில் இருக்கிற ஜலம், பள்ளத்தை பார்த்தா தானே விழுவும். அது போல யார் ஒருத்தர் ஆச்சாரியர்களுடைய கருணை, உபதேசம், செல்வம் கிடைக்கிறதுக்கு பாத்திரமா இருக்கிறாளோ அங்கதான் அதெல்லாம் வந்து சேரும். பாத்திரத்வாது தனமாப்புவதுன்னு சொல்ல முடியாது. நம்ம அப்படியே அலங்காரத்தோட இருந்தோம்னா பெரியவர்கள்லாம் அப்படின்னு சொல்லி கொடுத்து நீ பாடி வருது, நமக்கு அவனுக்கு என்ன இந்த பக்கம் போனா அவன் இந்த பக்கம் போடுவான். அப்படி பண்ணாதே. குணத்தோட இது, சுஷீலனா அது, தார்மிகனா அது, எல்லா இடத்துலையும் மைத்திரத்தை காட்டும். மித்திரனா அது, பிராணிகிதேரதா சர்வபூதத்திலேயே தயையோடு இரு. இவன் சொன்னா சரி, நான் மிக உயர்ந்த ஸ்தானத்தை தாயை நீ சொல்லபடிக்கு பிரார்த்திக்கிறேன் அப்படின்னு காட்டுக்கு போயிட்டான். 7 ரிஷிகளும் காட்டு உட்கார்ந்தார்கள். அவர்களை போய் சேவிக்கிறான். சதுகு பஞ்சாப்த சம்பூதா பாலஸ்தம் கிருபநந்தன நிர்வேத காரணம் கிஞ்சிது தவனாத்யாமி வர்த்ததே. அப்பாவா 7 பேர் கேட்கிறான், என்ன ராஜபுத்திரங்கிற 4-5 வயசா இருக்கு, ஆனா உலகமே வெறுத்து போய் உங்களை தேடி வந்திருக்கேங்கிற, எந்த வயசுல உலகம் இருக்குன்னு சொல்றது வியவஸ்தையே இல்லையா? 90 கேட்டா சொன்னா முடியும், 5 வயசை கேட்டா உலகம் வந்து போச்சுன்னா நேரம் இருக்கான்னு கேட்பாங்க. 5 வயசு பிள்ளை இல்லை, ரொம்ப நேரமே இல்லைங்களா. 90 வயசை கேட்டாலும் எவ்வளவு காரியம் இருக்கு, நார்மோகம். அதை போல நீ சொல்றியே நச்சித்தம் பவதப்பிச்சுது பிரியதே பூபித்திருப்பிக்கா. உன்னை பார்த்தா ஒன்றும் பெருமையில வாழ்ந்ததா தெரியல, அப்பா ராஜாவா இருக்கா, வியாதி பீடித்ததா தெரியல, வயசு சின்னதா இருக்கு, பின்ன என்ன உன் வெறுப்புக்கு காரணம்? அப்பா பிள்ளை சொல்றான், நாகம் அர்த்தம் அபிசாமி நராஜ்யம் விஜசத்தமான தஸ்தானமேகம் இச்சாமி புத்தம் நாட்டினேன கற்புரா. எனக்கு சொத்து பத்திர ஆசை இல்லை, நாட்டில் ஆசை இல்லை, அதெல்லாம் எது ஆசை, நல்லா இருக்கேன். ஆனா யாருமே இதுவரை அடையாத ஸ்தானத்தை அடையணும். அந்த மடிங்கிற ஸ்தானத்துல உட்காரக்கூடாதுன்னு நம்ம தடுத்தா இது இல்லை. யாருமே ஏறி உட்காராத ஸ்தானத்தை எல்லாரும் இப்படி பார்க்குற ஸ்தானத்தை அடையணும். அதுதான் என்கிட்ட இருக்கிற ஆசை. இதுக்கு வழி சொல்லுமோன்னு கேட்கிறான். ஒவ்வொருத்தரா ஒவ்வொன்று சொல்றார். மரீச்சி சொல்றார், அனாராதித கோவிந்தை நரைவி ஸ்தானம் ரூபாத்மக நைசம் பிராப்ததே சேட்டம் தஸ்மான் ஆராதை அச்சுதம். அச்சுதன் ஆராதனை பண்ணாம எந்த கதி யார் அடைந்திருக்கிறார்கள் அவனை பற்றிருந்தான். உடனே அத்திரி சொன்னார், பரப்புராணாம் புருஷோ யசதுட்டோ ஜனார்தனா ஜனார்தனா சப்ரோக்னோத்தி அக்ஷயம் ஸ்தானம் எதத் சத்தியம் தியோதிதம். ஓ அச்சுத பெருமாள் ஆராதிப்பாய் அவர் சொன்னார், ஜனார்தனன் ஆராதிப்பாய் இவர் சொன்னார். அங்கிரசு சொன்னார், சர்வவேதம் அச்சுதஸ்ய அபயாத்மனா அச்சுதனை பற்றிருந்தார். புலஸ்தியன் சொன்னார், அதே பெருமாள் பரபிரம்மமான பெருமானை ஹரியை பற்றிருந்தார். புலஹர் சொன்னார், இந்திரன் பேசினீங்களே, இந்திரனுக்கு இந்திரன் பதவி கிடைச்சதே வராதுதான். அப்படி பவர்னவர் நீ போய் ஆராதி, விட்டும் ஆராதினார். கரத்து சொல்றார், யக்ஞேசன் ஆராதி. வசிஷ்டர் சொன்னார், விட்டும் ஆராதி. இப்படி யோசிச்சு பார்க்கிறான். எல்லாரும் ஒருத்தர் தான் சொல்லியிருக்காரு ஒரு கேள்வி தோன்றது. 7 பேரும் ஒருத்தர் தானே ஆராதிக்கிறோங்கிறார். ஆராத்தியனாதுன்னு சொல்லி கொடுத்து எதை கொண்டு ஆராதிக்கணும்னு சொல்லலையே. அந்த மந்திரத்தை நீங்க உபதேசிக்க வேணும், அப்பதானே நான் ஆராதிக்க முடியும், தபஸ் பண்ண முடியும்னு கேட்கலாம். சொல்லி கொடுக்குறார், பாக்கிய வாக்கியார்த்தா அகிலம் சித்தம் ஜாதயது பிரதமம் வரா தஸ்மின்னேவ ஜெகத்தாம்னி ததக்குர்வீத நிச்சலம். மந்திரத்தை அடுத்து சொல்றோம், நீ உன்னை முதல்ல அந்த தபஸுக்கு தயார்படுத்திக்கணும். பெருமை இல்லை. யமம் நியமம் ஆசனம் பிராணாயாமம் பிரத்யாகாரம் முதலான 8ஓட சொல்றோம் அட்டாங்கம். அது எல்லாத்தையுமே அவர் சொல்றார். இதுல சப்தத்தை பார்த்தீங்கன்னா இந்த யமம் நியமம் ஆசனம் சப்தம்லாம் இல்லவே இல்லை. இருக்கிற சப்தம் வேற. ஆனா இந்த சுவாமி விட்டு சித்தி இருக்கிற வாக்கியம் வியாக்கியானத்தில் சொல்றார், சித்த ஏகாகிரதா ரூபா யோகா ஜபஸ்ய அங்கமிதி ச யோகம் ஜப்புபதிசந்தி பிராமேதி திருவி வாக்கியேதி திருவி வாக்கியார்த்தாதி வாக்கியார்த்த சித்தம் தியாஜயதே இதி ஹிம்சா அமிர்தாதி நிஷித்த தியாக ரூபோ யமஹா. ஹிம்சை, பொய் சொல்லுதல், இது எல்லாத்தையும் விட்டு விடுதல் யமம்னு சொல்லப்படுகிறது. சர்வ விஷய தியாக ரூபா பிரத்யாகாரா. எல்லாத்திலேருந்து மனசை மாற்றுறது, எல்லாத்தையும் விடுறது பிரத்யாகாரம்னு சொல்லப்படுறது. நிச்சலம் துர்வீதல் இத்தியாசனம் பிராணாயாமம். வேற எங்கே அசங்காத உள்ளம்னால் அப்படிதான் உட்காரணும். அதுக்கு தானே தயார்படுத்துறது தானே பிராணாயாமம் பண்ணணும். தத் அதீனத்வாச்சித்யஸ்தைரியஸ்ய தஸ்மின் நேவேதி சுபாஸ்ரீயே தாரணா. அந்த பெருமானுடைய திருமேனிலேயே அச்சஞ்சலமா நம்ம மனசை வச்சுட்டோம்னால் அதைத்தான் தாரணாங்கிறாருன்னு 8 விளக்குறார். 8 ஒரு சப்தம் கூட இல்லை. ஆனா இந்த 8 சப்தத்துக்கு இதுதான் அர்த்தம்னு அட்டாங்க யோகத்தையே சுவாமி சாதிக்கிறார். மேலும் ஓம் நமோ வாசுதேவாய
சுத்த ஞான ஸ்வரூபிணே ஏதஜ்ஜாப பகவான் ஜப்யம் ஸ்வயம்புவோ மனு. இதை நீ ஜபிப்பாய்ன்னு அஷ்டாட்சர மந்திரத்தை போல வசந்தது எது? துவாதசாட்சரம். ஓம் நமோ பகவதே வாசுதேவாயங்கள் அந்த மந்திரத்தை உபதேசித்தார்னா எங்கேயும் இருக்கு. ஆனா அந்த மந்திரம் இல்லை. ஓம் நமஹ வாசுதேவாய சுத்த ஞான ஸ்வரூபிணேன்னு படுது. இந்த வக்கிழக்கன்னு சொல்றார். ஏன் இதை சொல்லவில்லை? அத்த துவாதச அக்ஷர மந்திரம் விவக்ஷிதா. இந்த திரு துவாதசாட்சரி தான் சொல்லப்படுகிறது. லைங்காதிஷு துருவஸ்ய தன் மந்திர உபதேச பிரசித்தே. வேற புராணங்களில் லிங்க புராணம் முதலானவர்களில் பிரசித்தமா இதான் சொல்லப்பட்டிருக்கு. சது ரகசிய உபதேட்டவியத்வாது அத்திர யதாபாடே ந படிதா. ரகசியத்துல உபதேசிக்க வேண்டிய விஷயங்கிறதுனால இப்படி சொல்லிட்டா. நம்ம சம்பிரதாயத்திலே கூட ஸ்ரீமன் நாராயண சரணம்னு ஆரம்பிச்சு துவயத்தை சொல்லணும். துவயத்தை பத்தின காலக்ஷேபம் நடந்துருக்கு. அதற்குரியவர்கள் உட்கார்ந்துருக்கான்னு சொல்லுவான். இல்லைன்னா ஸ்ரீமன் நாராயணன்னு சொல்லிட்டு வேற ஏதாவது சப்தத்தை சொல்லிட்டு சரணம் சரணம் பிரபத்தின்னு இருக்கு. இல்லை ஸ்ரீமன் நாராயண சரணம் சொல்லி வேற ஒரு சப்தத்தை கொடுத்து வச்சுட்டு சரண பிரபத்தியே இருக்குது. அது உடஞ்சி வச்சிருக்கு. அது உடஞ்சிட்டு அதை மந்திரம் எத்தனை கோபையேத அர்த்தமும் பண்ணிக்கணும். அதனால தான் அப்படி சொல்லலாம். இந்த ரிஷியினுடைய வாக்கியம் சொல்லிட்டு இருக்கிறது பிள்ளைக்கு சொல்லிட்டு இருக்கார். அதை ரகசியமா வச்சுக்கணும். அதனால அப்படி சொல்லிவிட்டார். இவ்வளவு பாடினாரே திரும்பி ஆழ்வார். அவர் ஓம்னு பாடினார். மனாநலத்தை தான் பாடினார். வேதத்துக்கு ஓம் என்பது போன்றது உபதேசரத்தமாக இருக்குமே தவிர 4000 பாசுரங்களே அலசி ஆராய்ந்து வருவார். நான் கண்டுகொண்டேன் நாராயணாவினாக நானும் சொன்னேன் நமது உறவின் நமோ நாராயணன். மிஞ்சி போனா நாராயணா, அதையும் தாட்டினா நமோ நாராயணன். இதுக்கு மேல ஓங்காரம் சொல்ல மாட்டேங்கிறாள். சொல்ல மாட்டார்கள். யாராலும் எப்பப்ப அறிந்து கொள்ள வேண்டுமோ அந்த யோக்கியத்தையோட தான் தெரிஞ்சுக்கணும். இப்படி 12 எழுத்து மந்திரத்தை சொல்றான். ஒரு பக்கம் காலம் ஊரிண்டு இன்னொரு காலத்துக்கு முட்டி மேல வச்சுட்டான். உள்ள தபஸ் பண்ண போறான். வலது கால கீழே வைக்கச்ச பூமி இந்த பக்கம் சாயிடலாம். இடது கால கீழே வைக்கச்ச பூமி இந்த பக்கம் சாயிடலாம். இப்படி சாயச்சே தேவர்கள் இப்படி பயப்படுறான். அப்படி சாயச்சே தேவர்கள் அப்படி பயப்படுறான். பாதாங்குட்டேன சம்பீட்ய யதா ச வசுதாம் ஸ்திதா ததா சமஸ்தா வசுதா சசால சகபாத்த பர்வதை நத்யோ நதாக சமுத்ராச்ச சம்ஷோபம் பரமம் யயு தது க்ஷோபாதம் அமராக க்ஷோபம் பரம் ஜக்ரு மகாமுனே. அமரர்கள் நாம் பயந்து போய் நம்ம பதவிக்கு தான் இவன் தபஸ் பண்றான்னு தப்பா புரிஞ்சுட்டான். இதுக்கு நான் அம்மாவாட்டமே வேஷத்தை போட்டுட்டு போய் அவன் முன்னாடி நிறுத்தி, பிள்ளாய் நீ வருத்தப்படுறதை நான் முடியல, உன் உடம்பு இப்படி வருத்திக்காதே, இதே இப்பவே நீ நிவர்த்தி அடைஞ்சிருவோன்னு அம்மா ரூபத்துல ஒருத்தன் தப்பா போய் சொல்லணும். அந்த பிள்ளை திரும்பி பார்க்கறது இல்லை. இது எல்லாத்தையும் தாண்டி தான் நம்ம வந்துட்டு ஒரு நன்னாத்தா உபதேசம் வாங்கிட்டு இருக்கேன். அவன் பார்க்கல. முதல் மாசம் முழுக்க பலம் மூலம் காய் கறி இவைகளெல்லாம் சாப்பிட்டு இருந்தான். 2ஆம் மாசம் முழுக்க எண்ணெயை மட்டும் சாப்பிட்டான். முதல் மாசம் 3 ராத்திரி ஒரு தடவை சாப்பிடணும். 2ஆவது மாசம் 6 ராத்திரி ஒரு தடவை சாப்பிடுவோம். 3ஆவது மாசம் தண்ணீர் மட்டும் குடிச்சான். 4ஆவது மாசம் வாயு பக்ஷா அபக்ஷா. அதுக்கு முதல் மாசம் தண்ணீரை குடிச்சானா, அதுக்கடுத்த மாசம் வாயு பக்ஷனா இருந்தான். நம்மளும் அபக்ஷா வாயு பக்ஷா தான். நம்மளும் காற்று குடிக்கிறோம், தண்ணீர் குடிக்கிறோம், சாப்பாட்டுக்கு முன்னும் பின்னும். நம்ம அப்படி பண்ணல. ஒருத்த வைத்தியர் இடத்துல போனா உடம்பு ரொம்ப படுவா இருக்கு, அது குறைச்சு கொடுத்தா தேவையில்லைன்னா இரவு பொழுதில் பழத்தை கஞ்சியை சாப்பிட்டு விட்டு தூங்குனா அவன் உடனே கேட்டான். சாப்பிட்றதுக்கு முன்னாடியா பின்னாடியான்னு இவன் குறையவே வருது. அப்பு பக்ஷானா தண்ணீரை மட்டும் குடிக்கிறான்னு அர்த்தம். வாயு பக்ஷானா வாயுவை மட்டும் சாப்பிட்டுருக்கான்னு அர்த்தம். 5ஆவது மாசம் பட்னியை கடந்துட்டான். 5ஆவது மாசம் முடியச்சு பெருமாளையும் சேவிச்சான். யாமானாம ததா தேவாக மைத்ரேய பரமாபுரா. யாமாங்கிற பேர் பெற்ற தேவர்கள் பயந்துட்டார்கள். ஆகிய சுவாமி சொல்றாரு, சுவாயம்புவ மன்வந்தரே தேவா. சுவாயம்புவ மன்வந்தரத்தில் இருந்த தேவர்கள் பேரா, மன்வந்தரத்தில் இருந்த தேவர்கள் பேரும் மாறிவிடுவோம். மேலும் கூஷ்மாண்டா விதிதை உபயோகி சகேந்திரேன மகாமுனே. இப்படி நன்றாக வளர்ந்தது. வளர வளர அவன் தபசு வளர்ந்தது. தேவர்களுக்கு பயம் வளர்ந்தது. பெருமாள் சொல்லிட்டார், தேவதேவ ஜெகநாத வனேஷ புருஷோத்தம த்ருவஸ்ய தபசா பக்தாக தாம்பயம் சரணங்கதாக தினே தினே கலாதேசைஹி சசாங்கா பூஜ்யதே யதா ததாயம் தபசா தேவ பிரயாத்ருத்தி மஹர்நிஷம். இரவு பகல் இல்லாமல் இருந்து வளர்ந்துட்டே போகிறது. எங்களுக்கு தாங்க முடியல. எந்த பதவிக்காக பண்றான்னு தேவர்கள் கேட்க பெருமாள் பதில் சொன்னார், ந இந்திரத்வம் ந சூர்யத்வம் நைவாம்பு வதனேஷதாம் பிரார்த்தயத்யேஷயம் காமம் எம்புரோம் அகிலம் சுராக. இவன் ஒன்று இந்திர பதவிக்கு பிரம்மா பதவிக்கு ஆசைப்பட்டு பண்ணல, அவன் என்ன சேவிக்கணுங்கிறதுக்கு ஆசைப்பட்டு இருக்கான். அவன் ஆசையை நான் பூர்த்தி பண்ணி வைக்கிறேன். ஒரு வரம் வராது. நாற்காலி ஜாலியாக போயிடுவான்.
அப்படின்னு சொல்லி பெருமாள் அனுப்பிச்சுட்டார். யாததேவா யதா காமம் ஸ்வஸ்தானம் விகதஜ்வலாக நிவர்த்தயாம் ஞாம்பாலம் தபஸ்யாசக்த மானசம். தபஸ் பண்ணி என்ன பார்க்கணும்னு தான் ஆசைப்படுறான். நான் சேவை சாதிச்சுட்டு அவன் ஏன் இருக்க போறான்? உன்னீதிகா சோததிருஷே ஞானதிட்டம் ஹரிபுரா வேத்தம் கதிதம் தஸ்ய தேவதேதஸ்ய பாலகா. பெருமாள் திருடவா நான் முன்னாடி போய் நிற்கிறார். ஆனால் அந்த பிள்ளை நடந்தது பார்க்கணும். நம்மளே நிற்கிறோம், பார்க்க மாட்டேங்கிறான். அந்த வடிவத்தை தானே உள்ள பார்த்துட்டு இருக்கான். ஞான கண்ணாலே அப்படியே சேவிச்சிருக்கிறதுனால கண்ணே திறக்கல. உள்ள இருக்கிற வடிவத்தை ஒரு நிமிஷம் பெருமாள் மறைச்சார். மறைச்ச உடனே அப்படியே காணவேன்னு கண்ணை திறந்தான். அதே போல வெளியில சேவை சாதிக்க உடனே ரொம்ப ஆசை வருது. கீழே விழுந்தான், ஆடினான், பாடினான், குதித்தான். நிறைந்த சோதி வெள்ளம் சூழ்ந்த நீண்ட மறுமேனியோடும் நிறைந்தே நிர்வழித்தான். நேமிய கையுடரே என்னும் போதனையில் கொடிமூக்கும் தாமரை கண்ணும் கனிவாயும் நீல மேனையும் 4 தோளும். அப்படி பெருமாள் சேவை சாதித்தார். ஆனா அப்பதான் அவனுக்கு ஒரே வருத்தமா போச்சு. பாடசாலைக்கு போய் படிச்சுட்டு வந்து தபஸ் பண்ண வந்திருந்தேன்னா 4 ஸ்லோகமானு பாடுவேன். போவே இல்லையே, நேரம் வந்துட்டேன்னா அவன் அதுக்கு விடல. போய் பாடி இவரைத்தானே பார்க்கணும், அவரே வந்துட்டாரு. இதுக்கு அது போய் என்ன பண்ண போறேன்? தேவதையில் அடியனுக்கு பண்ணணும், ஸ்தோத்திரம் பண்ணணும் ஆசையா இருக்கு. அதற்குரிய ஞானத்தை இப்ப நீரே கொடுத்துட்டான். இந்த மாதிரி பாடசாலைக்கு போகாம கத்துக்கிறதா இருந்தா நம்மளும் செய்யலாம். ராத்திரி 4000 புத்தகத்தை வாங்கி தலகாணியா தலையில வச்சு படுத்துட்டா காத்தாலே எல்லாமே புத்தியில ஏறி இருக்கும். வந்தா நல்லா தான் இருக்கும். அது அந்த பிள்ளைக்கு வந்தது. ஸ்தோகம் தாமஹரிச்சாமி தத்திர பிரஜா பிரயச்சமே. எனக்கு பிரஜையை கொடுன்னு கேட்ட தன் இடதிருக்கையில் பிடிச்சிருந்த பாஞ்சஜன்யம் அத்தானே இவன் கபோலத்தை வருடினார். சங்க பிராந்தேன கோவிந்தா தம்பஸ்பரிசக்தாஞ்சலி உத்தான பாத தனயம் द्विजवर्य जगत्पति भूमिरापो नरो वायु கம்மனோ புத்திரேவச்ச பூதாரினாதி பிரதி எஸ் ரூபம் அதோஸ்மிதம். அனைத்தும் வடிவமாக யார் இருக்கிறீரோ நான் வணங்குகிறேன். பிருகத்வாது பிரம்மணத்வாச்ச யத்ரூபம் பிரம்மசங்கீதம். அப்படியே வேதாந்தபரமான பல ஸ்லோகங்கள் நிறைய வியாக்கியானம். இந்த இடத்துல தான் விபரீத சுவாமி அதுலேயும் ஒவ்வொன்றா எடுத்து சாஸ்திரம் என்ன சொல்லியிருக்கிறீங்கன்னு சொல்றாரு. இந்த பிரமாணம் இருக்கு. அந்த பிரமாணங்களை இதை வைத்துக் கொண்டு தெரிஞ்சுக்கணும். சாஸ்திர ஜீவிஷா பூஷா சஹசிராட்ச சஹசிரபாதுன்னு இது சொல்லிருக்கோம். புருஷத்தத்தை சொல்லிருக்கோம். அதையே தான் இவனு சொல்லி ஸ்தோத்திரம் பண்றான். ஆனா நம்ம நினைக்கிறது 1000 தலைகள், 1000 கால்கள், 1000 கைகள், 1000 கண்கள் தான் சொல்றோம். ஆனா அவர் இப்படி அர்த்தம் சொல்லல. சஹசிர சீரிஷா புருஷான்னு சொல்லும்போது ஞான சக்தி நாம் உபலட்சகா. தலைன்னு சொன்னாலே கண்ணு காது மூக்கு நாக்கு இருக்கு இல்லையா? கண்ணு காது மூக்கு தானே ஞானத்தை கிரகிக்கிறதுக்கு துவாரம். அதுதானே ஞானேந்திரியங்கள்னு சொல்றோம். ஞானேந்திரியங்கள் எல்லாம் இந்த முகம் தலைக்குள்ள இருக்கிறதுனாலே நீங்க 1000 தலைகள்னு சொல்லி பெருமாளே ஞானத்தை சொல்றதா வச்சுக்கணும். சஹசிரபாதுன்னு சொன்னா கால் இருக்கிறது வாக் பாணி பாத வாயு வஸ்தங்கள் எல்லாம் கர்மேந்திரியங்களா சக்தின்னு சொல்றாங்க. அப்ப கால்னு சொல்றதுனால பெருமாளே சக்தியை சொல்றதா வச்சுக்கணும். கண்ணுன்னு சொல்றது எனக்கு போல ஒவ்வொன்றா சொல்லிருக்காரு. சிறுதானி பவந்தி அகா அனேன புருஷஸ்ய ஞான சக்தியோர் ஆனந்திய முக்தம். அவருடைய ஞானிய சக்தி அளவிட முடியாததாக இருக்கும் அப்படின்னு சொல்றாருன்னு எல்லாத்துக்குமே சாய்த்துக்கார். தத்தோ விராடு ஸ்வராட் சம்ராட் தத்தச்ச அப்யதிபூருஷா. சரி, இவ்வளவு தூரம் நீ பிரார்த்தித்து நான் ரொம்ப சந்தோஷத்தை அடைந்தேன். உனக்கு என்ன வரம் வேணுமோ கேள். அது என்ன சொல்றது? தேவதையரே சேவிச்சாச்சு. தேவதையை சேவிச்சதுக்கு வரமா? சேவிச்சதே வரமா? சேவிச்சதுக்கு இன்னொன்று கேட்டால் என்ன பிரயோஜனம்? சேவிச்சதே நான் இல்லை, நீ கேட்கறதுக்கு நானே தரேன். முதல்ல திரும்பி போனியா அவங்க அப்பா கோச்சிக்காத இருக்கட்டும். இதே போல மனுஷன் திரும்ப சொல்லுவான். திரும்பி போனா யார் ஒருத்தர் கோச்சிக்காத கோச்சிக்காத இருக்கணும் இல்லையோ அவன் பிள்ளைக்கு அதானே வேணும். அவனுக்கு அது இல்லை. அதுக்கப்புறம் பெருமாளே பதவி கொடுக்க போறார். எல்லா தேவதைகளுக்கும் மேலே 3வது உலகத்துக்குமே துருவ பதவிங்கிற ஸ்தானத்தை அவனுக்கு ஏற்படுத்துறேன். நட்சத்திரங்கள்லாம் உன்னை சுற்றி வருவாய். சுட்சுமான சக்கரத்தோட இணைக்கப்பட்டிருப்பாய். சப்த ரிஷிகளும் வணங்குற ஸ்தானத்தில் இருப்பேன். தேவர்கள் உலகத்துக்கெல்லாம் மேலே இருப்பாய் அப்படின்னு அவர் அனுப்புகிறார். திரைலோக்கியாதிகே ஸ்தானே சர்வதாரா கிரகாஸ்ரயா கவிஷ்யதின சந்தேகா பிரசாதா பவாத் துருவ சப்தரிஷீனாம் அசேஷானாம் ஏச்ச வைமானிகாசுரா. மேல இருக்கிற தேவர்கள் தொழுற இடம், சப்தரிஷிகள் தொடரக்கூடிய இடம். கேச்சித் தஜு சதுரிகம். சில பேர் 4 யுகம் வரைக்கும் ஸ்தானத்தில் இருப்பான். கேச்சிது மன்வந்தரம் சுரா. சில தேவர்கள் மன்வந்தராதியா இருப்பான். திட்டந்தி துருவத்தே தத்தா மயாவை கல்ப சம்ஸ்திதி. நீ ஒரு கல்ப வருஷம் பிரம்மாவுடைய கல்பங்கிறது பகல்பொழுது. அந்த பகல்பொழுது அளவுக்கு நீ இருப்பாய். சுனீதிரபி தேமாதா தொதாசன்னா அதி நிர்மலா. ஒன்னால உங்க அம்மாவுக்கு பெரிய பேர். அம்மாவால பிள்ளைக்கு பேருங்கிறவா உண்டு. பிள்ளையால அம்மாவுக்கு பேர் கிடைச்சது. அம்மாவால பிள்ளைக்கு பேரா உண்டு. பல இடத்துல சொல்லிக்கலாம்.
பிள்ளையார் அம்மாவுக்கு பேரா அதுவும் உண்டு. இங்கேயே அந்த பிள்ளையாட்ட பார்த்துக்கலாம். விமானே தாரகா பூத்வா தாவத்காலம் விவர்சதி. இப்படின்னு திருவனுக்கு பதவியை கொடுத்தால் அவன் அங்கே பலகாலம் அந்த பதவியில இருந்து விட்டு பின்னர் அப்படி கிரமேண பெருமானுடைய திருவடிகளை அடைந்தான் கொள்ள வேண்டும். கடைசியில பலன் சொல்லி முடிக்கிறார். தைலோக்கியாசிரியனாம் பிராப்தம் பரம் யத்தது ஸ்திராயதி காலம் பிராப்தா பரம் திருத்வா யாமுஷி விவரே துருவம் யச்சைதது கீர்த்தையன் நித்யம் துருவஸ்ய ஆரோகணம் திருவி. துருவன் ஆகாசத்தில் ஏறி தன்னுடைய பதவியில் அமர்ந்தானே, இந்த சரித்திரத்தை யாரெல்லாம் சொல்லுகிறார்களோ சர்வ பாப வினிர்முக்தா சொர்க்கலோகே மகீயதே. எல்லா பாபங்களும் முடிந்தவனாய் மேலுலகத்தை அடைகிறான். ஸ்தானம் பிரம்சம் ச நாப்னோதி. எந்த ஸ்தானத்தை எந்த பெருமையோடு இருக்கானோ அதிலிருந்து நழுவவே மாட்டாய். திவிவா எதிவா புவி. நம்ம ஸ்தானம் என்ன? பிரபன்ன ஸ்தானம், கைங்கரிய ஸ்தானம் தான் நமக்கு. கருக்கத்தை கேட்டோம்னா ஒரு பெருமாள் இப்படி அனுகிரகிச்சிருக்கார். ஒரு பிள்ளை 5வது மாசத்துலேருந்து 6வது மாசம் பார்த்துட்டாலே அப்படிங்கிறத ஒரு ஆச்சரியப்படுறோம். அதனால உபகை ஏற்படுறதுனால் ஸ்தானம் பிரம்சமா நடக்காது. சர்வ கல்யாண சஞ்யுக்தா தீர்க்க காலம் சஜீவன். தீர்க்க காலத்துக்கு இருந்து பகவத் பாகவத ஆச்சாரிய கைங்கிறதுல ஈடுபட கடமாங்கிறது துருவனுடைய சரித்திரம். துருவன் ஆனால் உறுதியா இருக்காம பெருமான் தான் சேவிப்பேன், அவரை தான் பற்றுவேங்கிறது உறுதி. அவனாலே எழுதி கொடுத்த பராசர மகிழ்ச்சியாலே நமக்கும் அந்த உறுதியும் பக்தியும் ஏற்படட்டும் என்று பிரார்த்தித்துக் கொண்டு இந்த 2 சரித்திரங்களை மட்டும் சொல்லக்கூடிய பாக்கியம் கிடைச்சது. நாளிலிருந்து இனி 7 நாட்கள் அந்தந்த அம்சத்தை சரித்திரம் இருக்கு. எல்லா நாளுமே 5 மணிலேருந்து 6:15. இன்னைக்கு அடியை கொஞ்சம் தாமதம் பண்ணிட்டேன். இந்த தொடக்கத்தில் அடியனுக்கு ஒரு பதிவு கிடைக்கல, அதனால அது சேர்த்து வச்சுக்கிட்டே சொல்லுவோம். நாளிலிருந்து சரியா 5 மணி, சரியா 6:15 மணிக்கு முடியும். அவசியம் திரளாக வந்திருந்து எல்லா நாட்களும் நடத்தி கொடுக்க வேண்டும் என்று பிரார்த்தித்து எழுந்தொழி இருந்த ஸ்ரீ விசித்திர சுவாமியுடைய திருவடி எழுத்தும் நடத்திய புத்தூர் பாலாஜி சுவாமி திருவடி எழுத்தும் பிரசாதத்தோட வந்து பெரியவருமான அனுகிரகித்த மணிகார சுவாமியுடைய திருவடி எழுத்தும் பல்லாண்டு பாடிக்கொண்ட அவையே ஸ்ரீமதி ரமஜா மாதம் இருந்தாய் மாத்தனே ஸ்ரீரங்க வாசனை புரியாது இந்த ஸ்ரீரங்க.
போஸ்டரையும் ஒரு அனுப்பிச்சிருந்தாங்க. அவர் டெய்லி எங்களுக்கு போட்டு நேற்று ஒரு போஸ்ட் அனுப்பிச்சிருந்தேன் கிடைக்கும். இந்த மாதிரி மற்ற போஸ்ட்டும் அவர் போட்டுக்கலாம். சரி சரி சொன்னால் இவர் வந்து மற்ற நாள்கள் தனித்தனி போஸ்டர் கொடுத்தார். சரி அது அனுமதி கொடுத்து நம்ம எல்லாத்தையும் போட்டோ சொல்லுவோம்.